அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலக சமுதாயத்தை படைத்து அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக நம்மை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்படி முஸ்லிம்களாக நம்மை தேர்ந்தெடுத்த இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக ஏராளமான கட்டளைகளையும் ஏராளமான சட்ட திட்டங்களையும் நமக்கு வகுத்து தந்திருக்கிறான். அந்த அல்லாஹு தாலா இந்த ஒட்டுமொத்த சட்டங்களையும் இறை செய்திகளையும் மக்கள் மத்தியில் சொல்லிவிட்டு அந்த அல்லாஹு தாலா எதை கொடுத்து அனுப்பினானோ அவனுடைய இறை செய்தியான திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு எந்தெந்த செய்திகளை சொன்னானோ அப்படிப்பட்ட ஹதீஸுகளும் இரண்டும் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய இறை செய்திகளாக இருக்க முடியும். இந்த இரண்டை தவிர்த்து யார் மற்ற கொள்கைகளையோ அல்லது மற்ற மனோ இச்சையான செய்திகளையோ தங்களுடைய சுய விருப்பத்தையோ அல்ல மற்ற பெரிய பெரிய அறிஞர்களுடைய கருத்தையோ யார் பின்பற்றுகிறார்களோ இவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டின்பால் செல்கிறார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா பல இடங்களில் சொல்லி காட்டக்கூடியதை காண முடிகிறது. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அல் மாயிதா என்ற அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வனிஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தானோ அதை வைத்தே நீங்கள் மக்களுக்கு சட்டத்தை சொல்லுங்கள். வலா தத்தபி அஹ்வாஅஹும். அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தானோ அதை வச்சுதான் நீங்க மார்க்க தீர்ப்பாக இருந்தாலும் சரி, உலக தீர்ப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்ததின் அடிப்படையில் தான் நீங்கள் மார்க்க சட்டங்களை சொல்ல வேண்டும். மற்றவர்களுடைய மனோ இச்சைகளையோ யூகங்களையோ கருத்துக்களையோ நீங்கள் பின்பற்றக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஹ்தர்ஹும் ஐயஃப்தனூக அன் பஅதின் மா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் இறக்கிய சில விஷயங்களை விட்டும் உங்களை குழப்புறதுக்கு சில பேர் எண்ணுவாங்க. அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இது ஒரு முக்கியமான திருமறை குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் எதை உங்களுக்கு இறை செய்தியாக கொடுத்தானோ அது மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரம். அதை விடுத்து மற்ற மக்களுடைய மனோ இச்சைகளையோ தங்களுடைய சுய விளக்கங்களையோ மார்க்க ஆதாரமா ஏத்துக்க கூடாது. அப்படி யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய வழிகேட்டில் செல்றாங்க, அவங்களை விட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இந்த திருமறை குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதை தொடர்ந்து ஏராளமான திருமறை குர்ஆன் வசனங்களை பார்க்க முடியும். அதே அல் மாயிதாங்கிற அத்தியாயத்துல 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் இறக்கிய செய்தியை வச்சு யார் சட்டத்தை சொல்லலையோ ஃபஉலாயிக ஹுமுல் தாலிமுன். அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் அதே அல் மாயிதாங்கிற அத்தியாயத்துல 44வது வசனத்துல, வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ். யார் அல்லாஹ் கொடுத்த வஹியின் அடிப்படையில யார் சட்டம் சொல்லலையோ ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் பகிரங்கமாகவே அறிவிக்கின்றான். ஒட்டுமொத்த மார்க்கத்திற்கும் அதனுடைய சட்ட திட்டங்களுக்கும் இறை செய்தி மட்டுமே அடிப்படையான ஆதாரம் என்று இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களில இறைவன் சொல்லி காட்டுகிறான். அநியாயக்காரங்க, காஃபிர்கள், இவங்க தான் இறை மறுப்பாளர்கள் வார்த்தையை ஏன் பயன்படுத்துறான்னு கேட்டா, இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல தலையிடுவதை போன்ற ஒரு விஷயம். ஏன்னா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கட்டமைத்து அதுக்காக தூதர்கள் அனுப்பிச்சு ஏராளமான சட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். அந்த இறை செய்தியில் விளையாடுவதன் அடிப்படையில அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இவர்கள் தலையிடுகிறாங்க. அதனால தான் அல்லாஹ் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை காஃபிர் என்றும் அநியாயக்காரர்கள் என்றும் அல்லாஹ் கடுமையாக சாடுகிறான். அல்லாஹ் ரசூல் சொல்லாத அடிப்படையில மார்க்கத்தின் பெயரால இவங்களா உண்டு பண்ணி யூகத்தின் அடிப்படையில மறுமை நாள் தொடர்பான செய்திகளையும் பரப்பியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளை குறித்து பல இடங்களில் எச்சரித்தும் பயமுறுத்தியும் இருக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கியாமத் நாளை குறித்து செய்திகளை குறிப்பிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த மறுமை நாளை எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப கடுமையானதும் பயமுறுத்தக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்குது. இப்போ நம்ம முஸ்லீம் சமுதாய மூமினான மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, கியாமத் நாளுங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும், அதுல மாட்டிக்கிற கூடாது, அது எப்படிதான் ஏற்படுமோன்னு சொல்லி கடுமையான அச்சத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த அச்சத்தை பயன்படுத்தக்கூடிய சிலரால் தான் இந்த செய்திகள் பரப்பப்படுது. மக்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா இப்ப இதற்காக வினோதமான சில செய்திகளை சொன்னோம்னா மக்கள்கிட்ட அது வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ரீச் ஆகும் சொல்லி பல செய்திகள் பரப்பப்படுகிறது. அச்சத்தை காரணம் காட்டி பரப்பப்படுகிறது. கியாமத் நாள் தொடர்பான எல்லா விஷயங்களும் கடுமையான பயத்தோடும் அச்சத்தோடு இருக்குங்கிறத நம்ம விளங்க முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாமத் நாள் தொடர்பாக எப்படி அச்சத்தோட பயத்தோட எப்படி எச்சரிச்சிருக்கிறாங்களோ அதோடு சேர்த்து இந்த அடையாளங்களையும் நபிகளார் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த அடையாளங்களையும் பார்த்தீங்கன்னா அதுவும் கடுமையான பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் வித்தியாசமாகவும் அதிசயமாகவும் யதார்த்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்பாக சில அடையாளங்கள் ஏற்படும். அந்த அடையாளங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பட்டியலை போடுகிறார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்தி. நபிகளார் சொன்னார்கள், லா தக்குமு ஸாஆ. மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா தக்கூன அஷரு ஆயாத்தின். 10 அடையாளங்கள் ஏற்படுற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 10 அடையாளங்கள் ஏற்பட்டாதான் கண்டிப்பாக மறுமை நாள் வரும் என்று நபிகளார் குறிப்பிட்டுட்டு அந்த 10 அடையாளங்களையும் வாசிச்சு காட்டுறாங்க. ஒவ்வொன்றா சொல்றாங்க ரசூலுல்லாஹ்.
அதுல முதல்ல சொல்றாங்க துஹான், புகை மூட்டம் ஏற்படும், கடுமையான புகை மூட்டம் ஏற்படும். தஜ்ஜால், தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான். தாபத், அதிசய பிராணி ஒன்று வரும். துலு அஷம்சி மி மக்ரிபிஹா, சூரியன் வந்து மேற்கு திசையிலிருந்து உதிக்கும் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க நுசூல ஈசா பின் மரியம், மரியமுடைய மகன் ஈசா அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க. யஅஜூஜ வ மஅஜூஜ், யஅஜூஜ் மஅஜூஜ் என்று ஒரு கூட்டம் ஒன்று வெளியே வரும். வ ஸலாஸத ஹுசூஃபின், 3 பூகம்பங்கள் ஏற்படும். மூணையுமே 3 அடையாளமா ரசூலா சொல்றாங்க. ஹஸ்ஃபுன் பில் மஷ்ரிக், ஒன்று வந்து கிழக்கு திசையில ஏற்படும். வ ஹஸ்ஃபுன் பில் மக்ரிப், இன்னொன்று வந்து மேற்கு திசையில ஏற்படும் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. 3வது பூகம்பம் வந்து வ ஹஸ்ஃபுன் பி ஜசீரத்தில் அரப், அரபு தீபகற்பத்தில் 3வது பூகம்பம் ஏற்படும். 3 அடையாளம். அப்போ மொத்தம் ரசூலுல்லாஹ் 9 அடையாளங்கள் சொல்லிட்டு வாஹிரு தாலிக்க, இதுல கடைசி அடையாளம் வந்து நாரும், ஒரு நெருப்பு ஒன்று வரும். தஹ்ருஜு மினல் யமன், அந்த நெருப்பு வந்து சாதாரண நெருப்பு மாதிரி இல்லாம யமன் நாட்டிலிருந்து குறிப்பிட்ட அந்த நெருப்பு கிளம்பி தத்ருதுன் நாஸ இலா மஹ்ஷரிஹிம், மக்களை என்ன செய்யணும்னு கேட்டா அவங்களை எங்கே ஒன்று திரட்டி கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வந்து அதை வச்சிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. இப்படி ஒரு 10 அடையாளங்கள் தொடர்ச்சியாக சொல்றாங்க. இந்த 10 அடையாளங்களையுமே நீங்க பாத்தீங்கன்னா 10 அடையாளமுமே நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கு, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பார்த்து உலக விதியாக கற்றிருக்கிறோமோ சாதாரண விதிகளுக்கும் யதார்த்தத்துக்கும் முற்றிலுமாக அப்பாற்பட்டதாகவும் எதிர்மறையாகவும் தான் இந்த 10 அடையாளங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படி யதார்த்த வாழ்க்கைக்கும் யதார்த்த விதிகளுக்கும் மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதிலிருந்து இது வந்து ரொம்ப வினோதமான ஒரு நிகழ்வுங்கிறது நமக்கு தெரியுது. மாற்று விளக்கம் கொடுக்கிற வகையில இல்லாம பட்ட வெளிச்சமாக மக்கள் அறிகிற வகையில இந்த 10 அடையாளம் நிகழ்வுங்கிறது நபிகளாருடைய யதார்த்தமான பேச்சு. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நீங்க இதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கியாமத் நாள் தொடர்பான இந்த விஷயங்களை ரசூலுல்லாஹ் வந்து அதிகமாக பயந்து இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் கிரகணம் ஏற்படுது. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கிரகணம் ஏற்படுகிற வேலையில அதை பார்த்த உடனே சஹாபாக்கள்லாம் கூப்பிட்டு வாங்க தொழுக வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. தொழுகை நிறைவேற்றிட்டு நபிகளார் கடுமையாக பிரார்த்தனை செய்யறாங்க. நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்ன, இதுவோட கியாமத்து நாளா இருக்குமோ அப்படின்னு சொல்ல பயப்படுறாங்க. எப்படி ஒரு மாற்று விளக்கம் கொடுக்காத வகையில கிரகணம் ஏற்படும்னா பார்த்த கிரகணம் எப்படி ஏற்படுது, இதுதான் கியாமத்து நாளுடைய அடையாளம் எல்லாரும் அறிகிற வகையில நபிகளாரும் அதை பார்த்து அதிகமாக பயந்து எச்சரிக்கையும் செய்யறாங்க. தொழுகையில் அத்தையற்ற துவால கூட கியாமத்து நாளுடைய அடையாளமா இருக்கிற தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து நபிகளார் அதிகமான பாதுகாப்பை தேடி இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. அப்ப கியாமத்து நாள் சம்பந்தமான இந்த செய்தி வந்து யதார்த்தத்துக்கும் உண்மைக்கும் நம்ம பார்க்கும் போது எது இருக்குதோ இதுக்கு எல்லா விதிகளுக்கும் அப்பாற்பட்ட விதி விலக்குகளாகத்தான் இந்த 10 செய்தி இருக்கும் என்பது வந்து தெளிவாக விளங்குகின்றது. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து இந்த கியாமத் நாள் சம்பந்தமாக அவங்க போற அந்த பட்டியல்ல இருந்தும் ரசூலுல்லாஹ் பயப்படுறதுல இருந்தும் அதிகமாக பாதுகாப்பு தேடுறதுல இருந்தும் இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களே எப்படி இருக்கும்னு கேட்டா கடுமையான குழப்பம் நிறைஞ்சதா தான் அந்த அடையாளங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு குழப்பம்னு கேட்டா, அந்த குழப்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன நடக்குதுன்னே தெரியாத பொழுது அந்த குழப்பத்திலிருந்து தப்பிச்சு ஏதாவது மலை பக்கம் ஓடிடலாமோ, அதனுடைய கால்நடைகளை எடுத்துக்கிட்டு ஓடிடலாமோ அப்படின்னு மனிதன் நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய குழப்பமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு விளங்குது. அப்ப இப்படி குழப்பம் நிறைந்த வினோதமான இந்த அடையாளங்களுக்கு அதுலேயே வந்து எப்படின்னு கேட்டால் தங்களுடைய கருத்துக்களை விதைக்கிறதுக்காக பல குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஆதாரங்கள் யூகங்களை வந்து இதோட சேர்க்க பார்க்கறது வந்து எவ்வளவு பெரிய வழிகேட்டின் பக்கம் நம்மளை கொண்டு செல்லுங்கிறது வந்து நம்மளால உணர முடிகிறது. இந்த அடையாளங்கள் சம்பந்தமாகவும் பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் அல்லாஹு தாலா எதை வந்து திருமறை குர்ஆன்ல எச்சரிச்சிருக்கிறானோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடுற வகையில வந்து ஏராளமான பொய்யான கட்டுக்கதைகள் வந்து இந்த அடையாளங்கள் தொடர்பான செய்திகள்ல பரப்பப்பட்டு வருகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து இந்த கியாமத் நாள் அடையாளங்கள் வந்து வினோதமா இருக்கும், அது வந்து குழப்பமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஒவ்வொரு அடையாளங்கள்லையும் நபிகளார் சொன்ன விளக்கத்தை தாண்டி குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறத தாண்டி தங்களுடைய யூகங்களையும் கருத்துக்களையும் வந்து இந்த எல்லா அடையாளங்கள் தொடர்பான செய்திகள்ல சேர்த்து மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்றாங்கல்ல, இது சம்பந்தமாக உள்ள செய்திகளையும் அதுல என்ன குழப்பங்களை ஏற்படுத்துறாங்களோ அது சம்பந்தமான விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதனை குறிப்பா சொல்றாருந்தா அந்த அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன யஅஜூஜ் மஅஜூஜ் என்ற ஒரு கூட்டத்தாருடைய வருகை சம்பந்தமான செய்திகள்ல ஏராளமான கட்டுக்கதைகளும் வரலாற்றில் இல்லாத செய்திகளும் பரப்பப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்றாதான் நீங்க பார்க்கலாம், வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது குள்ளமான மனிதர்களுடைய புகைப்படங்களோ வரலாற்றில் இருக்கிற பழைய புகைப்படங்கள் ஏதாவது கிடைச்சிட்டா கூட இதான் வந்து யஅஜூஜ் மஅஜூஜுடைய கூட்டம் அப்படின்னு பரப்பிடுறது. குள்ளமா இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இது யஅஜூஜ் மஅஜூஜா இருக்கும் அப்படின்னு பரப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு பழங்காலத்து எலும்புக்கூடுகளை தோண்டும் போது அதுல குள்ளமா இருக்கக்கூடிய எலும்புக்கூடு இருந்துச்சுன்னா யஅஜூஜ் மஅஜூஜ்னு சொல்லிடுறது. இருட்டில் வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஏதாவது ஒரு குட்டியா அவன் ஓடி இருக்கும், விலங்கு மாதிரி போயிருக்கும், இது வரைக்கும் பார்க்காத விலங்கா இருக்கும் அது, அதனால அதை பார்த்த உடனே வித்தியாசமா இருக்குது, இது வந்து யஅஜூஜ் மஅஜூஜ் அப்படின்னு சொல்லி இது தொடர்பான ஏராளமான கட்டுக்கதைகள் வந்து மக்கள் மத்தியில பரப்பப்படுகிறது. அப்ப இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் தொடர்பான உண்மையான நிலை தான் என்ன, மார்க்கத்துல வந்து என்னதான் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற உண்மையான நிலையை வந்து நம்ம பார்க்கிற கட்டாயத்துல இருக்கிறோம்.
அல்லாஹு தாலா இந்த யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமாக திருமறை குரான்ல 2 இடத்துல அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிறைய ஹதீஸுகள்ல அவங்களை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. திருமறை குரான்ல 2 இடத்துல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நீண்ட நெடிய தகவல் உள்ள ஒரு செய்தியாகவும், இன்னொரு திருமறை குரான் வசனத்துல கொஞ்சம் சுருக்கமான செய்தியாகவும் இறைவன் சொல்கிறான். அதுல முதல்ல சொல்லக்கூடிய வசனம் வந்து அது கஹ்ஃப்ங்கிற அத்தியாயம். அதுல வந்து 89வது வசனத்துக்கு மேல அல்லாஹு தாலா பேசி வருகிறான். இந்த யாஜூஜ் மௌஜூஜ் அவர்களுடைய வரலாறு தொடர்பாக என்ன சொல்றான்னு கேட்டா, துல்கர்னைன் அப்படின்னு ஒரு மன்னர் ஒருவர் வாழ்ந்தாரு. இந்த மன்னர் தொடர்பான செய்திகள் அல்லாஹ் பேசிக்கிட்டு வரும் பொழுதுதான் இந்த யாஜூஜ் மௌஜூஜ் அவர்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லுகிறான். எப்படி இந்த துல்கர்னைன் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. ஹத்தா இதா பலக பைன சத்தைன். துல்கர்னைன் என்ன செய்யறான்னு கேட்டா 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தடைந்தார். வஜதமின் தூணிஹிமா கௌமன் லா யகாதுன யஃப்கஹூன கௌலா. அந்த இடத்துல வந்து 2 மலைகளுக்கு நடுவுல ஒரு சமூகத்தை காண்கிறார். அந்த சமூகம் எப்படி இருக்குது? எந்த பேச்சையும் விளங்கி கொள்ளாத ஒரு சமூகமா இருக்குது. பேசினா புரியாத, பாஷை தெரியாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். அப்ப அவங்க வந்து துல்கர்னைனை பார்த்த உடனே காலு யா துல்கர்னைன், துல்கர்னைனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்ன யஜூஜ மஜூஜ முஃப்ஸிதுன ஃபில் அர்த். இந்த யஜூஜ் மஜூஜ்னு ஒரு கூட்டம் இங்க ஒன்று இருக்குது. இவங்க வந்து பூமியில குழப்பம் செய்யறாங்க, குழப்பம் தாங்க முடியல அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஃபஹல் நஜஅல் லக ஹர்ஜா அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா. நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னு கேட்டா, இந்த யஜூஜ் மஜூஜ் அந்த கூட்டத்தாருக்கும் எங்களுக்கும் மத்தியில ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு, நீங்க அப்படி தடுப்பை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வரி பணம் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே துல்கர்னைன் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை இறைவன் சொல்லி காட்டுகிறான். கால மா மக்கன் நிஃபி ரப்பி ஹைர். அல்லாஹ் எனக்கு கொடுத்ததே போதும், காசு பணம்லாம் எதுவும் வேணாம், இருந்தாலும் ஃபஅயினுனி பி குவ்வத்தின், எனக்கு வலிமையால உதவி செய்யுங்க, தடுப்பை கட்டுறதுக்காக எனக்கு உதவி செய்யுங்க, காசுலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு துல்கர்னைன் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொல்றாங்க, அஜல் பைனக்கும் பைனகும் ரதுமா. நீங்க வந்து வலிமையால எனக்கு உதவுனீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில ஒரு தடுப்பை நான் ஏற்படுத்துறேன் அப்படின்னு துல்கர்னைன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் எப்படி வந்து அந்த தடுப்பு அமைக்கிறாங்கன்னு கேட்டா, ஆத்துனி சுப்ரல் ஹதீத், இரும்பு கட்டிகளை கொண்டு வாங்க. ஹத்தா இதா சாவ பைன சதஃபைன், 2 மலைகளுடைய உச்சிகளும் சமமாகிற அளவுக்கு இரும்பு கட்டிகளை கொண்டு வாங்க. கால் அன்ஃபுஹு ஹத்தா இதா ஜாலஹு நாரா, அந்த இரும்பு கட்டிகள் வந்து நெருப்பாக மாறுகின்ற அளவுக்கு நீங்க ஊதுங்க அப்படின்னு சொல்றாங்க. கால ஆத்தூனி உஃப்ரி அலை கித்ரா, நெருப்பாக மாறியதுக்கு அப்புறம் செம்பை எடுத்துட்டு வாங்க, உருக்கி நான் அது மேல ஊத்திடுறேன். இது வந்து துல்கர்னைன் அந்த சமூகத்துக்கு தடுப்பை கட்டுறதுக்கான பிளான், திட்டத்தை சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி இரும்பையும் செம்பையும் பயன்படுத்தி தடுப்பு அமைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் துல்கர்னைன் சொல்லி காட்டுறாங்க, ஃபமஸ்தத்தாஹு அய்யதுஹருஹு வமஸ்தத்தாஹு லஹு நக்பா. அதுல வந்து அவங்களால ஏறவும் முடியாது, அதுல ஓட்ட போடவும் முடியாது அப்படின்னு துல்கர்னைன் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு காலஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என் இறைவன் இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. ஃபைதா ஜா வஅது ரப்பி ஜாலஹு தக்கா, என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறும்ல, அல்லாஹ் வந்து இந்த தடுப்பை வந்து உடைச்சிருவான். வகால வஅது ரப்பி ஹக்கா, என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது. இது துல்கர்னைன் வந்து அந்த சமுதாயத்திட்ட அந்த தடுப்பை கட்டிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இறைவன் பதிவு செஞ்சிருக்கிறான். இதுதான் வந்து யாஜூஜ் மௌஜூஜ் தொடர்பாக அல்லாஹ் சொன்ன யதார்த்தமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. துல்கர்னைன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஒரு சமூகத்தை பார்க்குறாரு. அந்த சமூகம் வந்து யாஜூஜ் மௌஜூஜ் அப்படிங்கிற கூட்டத்தால் தொல்லைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க குழப்பம் விளைவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் தடுப்பு ஏற்படுத்த சொல்லி துல்கர்னைன் கோரிக்கை வைக்கிறாங்க. துல்கர்னைன் அவங்களும் வந்து தடுப்பையும் ஏற்படுத்துறாங்க. தடுப்பை ஏற்படுத்திட்டு இது கியாமத்தினால தான் உடையும் அப்படின்னு துல்கர்னைன் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் இந்த வரலாற்று நிகழ்ச்சி வந்து திருமறை குரான்ல சுருக்கமாக பதிவு செய்திருக்கிறான். இப்போ இந்த வார்த்தைகளை பார்த்தாலே தெரியும், இது ரொம்ப எளிமையாக எல்லா மக்களுக்கும் புரிகிற வகையில லேசான வார்த்தையாகத்தான் அல்லாஹ் பயன்படுத்தி எல்லாருக்கும் புரிகிற வகையில இந்த வரலாற்று நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறான். இப்ப சில பேர் என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, இப்ப இந்த திருமறை குரான் வசனத்துல தடுப்பு ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்றான் அல்லாஹ். தடுப்புனா வந்து இந்த மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் மத்தியில் இருக்குது. இப்ப நம்ம வந்து சேட்டிலைட்ல வளர்ந்த இந்த நவீன காலத்துல கூட இவ்வளவு ஆண்டு காலம் ஆயிருச்சு. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தான் கண்டிப்பா, இப்போ ரசூலுல்லாஹ்க்கு அப்புறமே இவ்வளவு ஆண்டு காலம் ஆயிருச்சு. யாருமே போய் பார்க்கவே கிடையாது யாஜூஜ் மஜூஜ. இப்போ வந்து சேட்டிலைட்ல மேல இருந்து உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ள யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை ஏன் பார்க்க முடியல? இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. லாஜிக்கு நினைச்சுக்கிட்டு இவங்க கேட்கக்கூடிய இந்த கேள்வி. இதை பார்த்தீங்கன்னா திருமறை குர்ஆனுடைய வசனத்தை சரிவர அந்த வசனத்துடைய வார்த்தையை கவனிச்சாலே இந்த கேள்வி வந்து மனசுல எழவே எழாது. அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த குர்ஆன் வசனத்துல? தடுப்பை கட்டுறாங்க, தடுப்புக்கு பின்னாடி இந்த மக்கள் இருக்கிறாங்க. தடுப்பு எப்படி அமைஞ்சிச்சு அது குறித்த ஏதாவது ஒரு தகவல் அல்லாஹ் சொன்னானா? எதுவுமே சொல்லலை. மக்களுக்கு படிப்பினை பெற இதுவே போதுமானதுன்னு அல்லாஹ்வே நிறுத்தி இருக்க, நம்மளா அதுக்கு மேல ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. தடுப்பு எப்படி இருந்துச்சு, அதுக்கு மேல சீலிங் இருந்துச்சா, உள்ள இருந்தாலும் மேல இருந்து பார்க்க முடியாதா, இப்படிப்பட்ட மேலதிகமான கேள்விகள் அதிகமாக யூகமாகத்தான் கேட்கிறாங்க. இப்ப இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து எல்லாம் விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து இதை தடுப்பை கட்டிட்டு
கியாமத் நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் திறப்பேன், இது என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிற அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அவருடைய வாக்குறுதியையும் அவங்க வந்து அதை சிதைக்கிற வகையில இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், கியாமத் நாள் வந்தாதான் அவங்க வெளியே வருவாங்க, அப்பதான் பார்க்க முடியுங்கிறது தெளிவான திருமறை குர்ஆன் வசனமா இருக்க, இவங்க என்ன கேட்கறாங்கன்னா இப்பயே போய் பார்க்க முடியலையே, ஏன் மேல இருந்து பார்க்க முடியலையே, சேட்டலைட்ல பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. முதல்ல இந்த சேட்டலைட் எடுத்துக்கிட்டாலே இது சொல்ற மாதிரி உலகம் முழுக்க சேட்டலைட் கண்காணிக்கிறவங்களுக்குலாம் எந்த ஆதாரம் கிடையாது. உலகம் முழுக்க எல்லா சேட்டலைட்டும் இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு காடுகளுக்குள்ளேயும் சேட்டலைட் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, அதுக்கு அந்த அளவு சக்தியும் கிடையாது. சேட்டலைட்டால என்ன பண்ண முடியும்னு கேட்டா குறிப்பிட்ட நாட்டை அவங்க பார்க்க முடியும்னா அது கண்காணிச்சிட்டு இருக்கும், அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மலேசியா விமானமே அது காணா போச்சு. ரீசெண்டா போய்கிட்டே இருக்கிறாங்க, பயணிகள்லாம் இருக்கிறாங்க, பல நூறு பயணிகள் உள்ள இருக்கிறாங்க. மலேசியாவில இருந்து கிளம்பின அந்த விமானம் வந்து ஒரு கடல் பகுதியில் போகும்போது, விமானங்கிறது வந்து சாதாரண ஒரு ஆள் மாதிரி கிடையாது. சாதாரண ஒரு ஆள்னா சும்மா தெரிஞ்சுட்டு இருக்கலாம். விமானங்கிறது பல பேருடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியா இருக்க, அது போய்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து திடீர்னு காணா போகுது. எந்த செருவலும் இல்லை, எந்த தகவலும் இல்லை. எங்கே காணா போச்சுங்கிற ஒரு தகவல் இன்ன வரைக்கும் கிடைக்கல. அப்ப சேட்டலைட் எல்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்தும் கூட நவீன உலகத்துல இருந்த ஒரு பொருளையே வந்து தொலைச்சிட்டு அது எங்க போச்சுன்னே கண்டுபிடிக்காத நிலைமையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பொருளை கண்டுபிடிக்கிற சேட்டலைட் இருக்குது அப்படிங்கிற சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். இந்த குர்ஆன் வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன அடிப்படை என்ன, இந்த மக்கள் வந்து இந்த மக்களை அடையக்கூடாதுங்கிறது தான் அந்த தடுப்பே ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதுல போய்கிட்டு சேட்டலைட்ல பார்க்க முடியலையே, இங்க இருந்து நம்மளால பார்க்க முடியல இப்படிங்கிற கேள்வி எழுப்புறது வந்து அல்லாவே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி துல்கர்னைன் சொல்றாரு இறைவன்ட்ட இருந்து வந்து அருட்கொடைங்கிறாரு. இப்ப அல்லாவுடைய ஆற்றலால கட்டப்பட்ட ஒரு தடுப்பை நீங்க வந்து சேட்டலைட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா அல்லாவுடைய ஆற்றல் வந்து சேட்டலைட்டோட கம்மியானது, அதோட குறைந்தது அப்படிங்கிறது தான் உங்க மனசு நாடுங்கிறது வந்து உங்களுடைய வார்த்தையிலிருந்து வெளியே வருது. அல்லாவுடைய வாக்குறுதி, அந்த உண்மையான வாக்குறுதி வரும் பொழுது, கியாமத் நாள் வரும் பொழுது தான் இந்த தடுப்பு வந்து உடைக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆன் வசனத்துல சொல்லி காட்டுறான். இப்போ வந்து சில பேர் வந்து எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்கள் வந்து ஆல்ரெடி வெளியே வந்துட்டாங்க, அவங்க வந்து இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க வெள்ளையர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த திருமறை குர்ஆன் வசனத்துல வந்து அல்லாஹ் கியாமத் நாள்ல தான் தடுப்பு உடையும் சொல்றான்ல, இந்த வஅதுல் ஹக்குன்னு சொல்றான்ல, இந்த வஅதுங்கிறது வந்து கியாமத் நாளை குறிக்காது, இது வந்து நபிகளாருடைய வருகையை தான் குறிக்கும் அப்படின்னு சில செய்திகளை பரப்புறாங்க. வஅதுங்கிறத பாத்தீங்கன்னா திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடத்துல வந்து இது கியாமத் நாளை குறிக்கக்கூடிய வார்த்தையாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த குர்ஆன் வசனத்துக்கு அடுத்த வசனத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த வஅதுங்கிறது வந்து கண்டிப்பாக இது ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை குறிக்காது, இது கியாமத்னால தான் குறிக்கும் அப்படிங்கறத வந்து உறுதிப்பட நம்ம சொல்லலாம். அடுத்த வசனத்தை பார்த்தாலே தெரியும், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து கான வஅது ரப்பி ஹக்கா, என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வ தரக்னா பஅதஹும் யௌமைதின் யமூஜு ஃபி பஅதின், அந்த நாள் அந்த வஅது ஏற்படக்கூடிய நாள்ல வந்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா இவங்கள சில பேரை வந்து சில பேரோடு முட்டி மோத விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து சொல்றான், ஒன்னுஃபிக ஃபிஸ்ஸூர், அந்த நேரத்தில் சூர் ஊதப்படும், ஃபஜமானஹும் ஜம்ஆ, அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅரல்னா ஜஹன்னம யௌமஇதின் லில் காஃபிரின அர்தா, அந்த நாள்ல வந்து காஃபிர்களுக்கு நம்ம நரகத்தை வந்து எடுத்து காட்டுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்னுடைய வாக்குறுதி வரும்பொழுது அந்த செவரை நான் உடைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக துல்கர்னைன் சொல்றாரு. தொடர்ச்சியாக அல்லாஹ் இதை பேசுறான், அந்த வாக்குறுதி எப்படிப்பட்டது என்றால் அந்த நாள்ல வந்து ஒருவராக நம்ம வந்து இவங்களை மோத விடுவோம், அந்த நாள்ல தான் வந்து காஃபிர்களுக்கு வந்து நரகத்தை வந்து எடுத்து காட்டுவோம், சூர் வந்து அந்த நாள்ல தான் ஊதப்படும் அப்படின்னு சொல்றதுல இருந்து இந்த வஅதுங்கிறது வந்து இது ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை குறிக்காது, இது கண்டிப்பாக கியாமத்தினால தான் குறிக்கும் அப்படிங்கறது வந்து நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகின்றது. இன்னும் திருக்குர்ஆன்ல இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதே வஅதுல் ஹக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வக்தரபுல் வஅதுல் ஹக், இந்த உண்மையான வாக்குறுதி நெருங்கி விட்டது. எப்படி இந்த உண்மையான வாக்குறுதி இருக்குமா, ஃபஇதாஹிய ஷாஹிஸத்துன் அப்சாருல்லதீன கஃபரு, அந்த நேரத்துல வந்து மறுத்த காஃபிர்களுடைய முகம் எல்லாம் அப்படியே அவருடைய கண்கள் எல்லாம் பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி நிற்கும். அதே நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களாம், யா வைலனா கது குன்னா ஃபி கஃப்லத்தி மின் ஹாதா, இந்த விஷயத்துல இந்த வஅதுல் ஹக்ல இருந்து நாங்க கவனமற்று இருந்துட்டோமே அப்படின்னு கியாமத் நாள்ல வந்து காஃபிர்கள் எல்லாம் புலம்புவார்கள், பல் குன்னா தாலிமீன், நாங்கள் அநியாயக்காரலா இருந்து விட்டோமே என்று அவர்கள் புலம்புவாங்க. இது எப்போதான் வஅதுல் ஹக்கு எப்போ வருதோ அப்ப இந்த மாதிரி புலம்புவதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப ரசூல்லா வந்த உடனே இந்த காஃபிராச்சும் கையை உயர்த்தியா அல்லாஹ் இப்படி கியாமத் நாள் வந்துருச்சே நாங்க வந்து அநியாயக்காரர் இருந்துட்டோமே, ரசூல்லாவுடைய வருகைக்கு அப்புறம் யாராவது புலம்புனானா? புலம்பவே கிடையாது. ரசூல்லாவே பொய்யன்னு சொன்னா எல்லா காஃபிரும். அப்ப காஃபிர்களுடைய பார்வையெல்லாம் நிலை குத்தி நின்று அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க, யாரா இப்படி இருந்துட்டோமே, நாங்க அநியாயக்காரமா இருந்துட்டோமே சொல்லி தங்களுடைய கை சேதத்தை அல்லாஹ் எடுத்து முன்வைப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுறது. இது எப்ப? இது இந்த வஅதுல் ஹக் நிறைவேற நேரத்துல தான். அப்ப வஅதுல் ஹக் என்பது
அது வந்து கியாமத்தினால தான் குறிக்கும், நபியுடைய வருகையை குறிக்காது என்பது இந்த வசனங்கள்ல இருந்து நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது. அப்ப குர்ஆனுடைய வசனத்தை தங்களுடைய கருத்துக்காக வேண்டி நாங்கள் எந்த கொள்கையில் நிக்கிறோமோ அதற்காக வேண்டி இந்த குர்ஆன் வசனத்தை வளைப்பதற்காகத்தான் இந்த அர்த்தத்தை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இப்ப யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்கள் வந்து வெளிவந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த முடிவை எடுத்ததன் காரணத்தினால குர்ஆன் வசனங்களை எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, பாக்குற எல்லாத்தோடையும் குர்ஆன் வசனத்தை மேட்ச் பண்ணி இதை வந்து ஏதாவது சேர்த்து நம்ம கருத்துக்கு வலுவூட்ட முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுல ஒரு வகையா சொல்றாங்க, ஈரான் பகுதியில வந்து ஒரு செவர் ஒண்ணு இடிஞ்சு கிடக்குதாம். அந்த செவர் தான் வந்து யாஜூஜ் மௌஜூஜுக்காக துல்கர்னைன் கட்டின தடுப்பு. அந்த பகுதி ஆண்ட மன்னருடைய பேர் வந்து சைரஸ், இவர் தான் வந்து துல்கர்னைன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டா, மிகப்பெரிய ஒரு ஆதாரம் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, கர்ணனா வந்து கொம்பு, கர்ணைன்னா 2 கொம்பு, துல்கர்னைன்னா 2 கொம்பு உள்ள ஆளு. சைரஸுடைய கிரீடத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொம்பு வரைஞ்சிருப்பாங்க. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்றாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிற லாஜிக்கா யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு கேள்வி முன்வைக்கவே மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு பேர் வந்து ஒரு ஆளுக்கு இயற்கையாவே அவன் வீரன்னு பேர் சுட்டிருப்பாங்க, அல்லது நல்ல போர் செஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், அதனால மக்களாக ஒரு பட்ட பேரு வீரன்னு சுட்டிருப்பாங்க. துல்கர்னைன் வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து இயற்கையாவே 2 கொம்பு உடையவர் அப்படின்னு பேர் இருக்குதா, அல்லது அவர் வந்து 2 கொம்பு உள்ள மாதிரி கீடம் வச்சதுனால அவருக்கு வந்து மக்களால் இப்படி பட்ட பேர் சொன்னாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் வந்து குர்ஆன்லே அந்த மாதிரி அது சம்பந்தமா எதையுமே பேசல. நபிகளாரும் அதுக்கு விளக்கமாக இத்தனை ஆண்டு காலம் பிரச்சாரம் செஞ்ச ரசூலுல்லாஹ்வும் அதுக்கு விளக்கமாக ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. அவ குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தோடு சேர்த்து பேசக்கூடிய ஒரு வேலையை தான் இவங்க செய்யறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, என்னப்பா ஆதாரம் கேட்கிற வேலையில அவங்க சொல்லக்கூடிய ஆதாரத்தை பார்க்கணும். இதுக்கு வந்து யூத அறிஞர்கள் பேசின ஆதாரங்கள் இருக்குது. யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் வந்து துல்கர்னைன் தான் சைரஸ்னு அவங்க வேதத்துல இருக்கிறதா அவங்க பேசியிருக்கிறாங்க, இதுதான் ஆதாரம். இப்ப அல்லாஹ் என்ன சொன்னாங்க, யார் வந்து அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை மீறி அதை விட்டுட்டு பிற மார்க்கத்தை யார் தேடி போறாங்களோ, அதை தாண்டி மனோ இச்சையில யார் புகுத்துறாங்களோ அவங்க வழிகேட்டுல போயிருவாங்க, அவங்க தான் அநியாயக்காரர்கள் காஃபிர்னு அல்லாஹ் சொன்னாலும் அப்படியே பட்ட வெளிச்சமா தெரியும். மார்க்கத்துல வந்து இல்லாத காரியத்தை சேர்த்ததுனாலதான் யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கும், அவங்க வேதத்துல உள்ளதெல்லாம் மார்க்கும், அந்த அதிகாரத்துல இருக்கு இந்த அதிகாரத்துல இருக்குன்னு இவங்க சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸை தாண்டி ஒன்னை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே இவங்க வழிகேட்டுல போயிருவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக திகழ்கிறது. ஆக இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நமக்கு தெரிய வர கருத்து என்னன்னு கேட்டா, அது வந்து துல்கர்னைன் ஒருத்தர் வாழ்ந்தார். இவர் வந்து யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்களுக்கும் இன்னொரு கூட்டத்தார்களுக்கு மத்தியில ஒரு தடுப்பு ஏற்படுத்தியிருக்கிறார். இது கியாமத்தினாலதான் வெளிவரும். இதுதான் இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நமக்கு தெரிய வர கருத்து. இது தாண்டி யூத கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அவங்க எடுத்து காட்டக்கூடிய வேதங்கள்ல இருந்து உள்ள கருத்துக்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வேதங்கள்ல இருக்கிற எல்லாத்தையும் உங்களால ஏத்துக்க முடியுமா? அதுல இருக்க வரலாற்று செய்திகள், ஆபாசமான செய்திகள், வரலாற்று நம்ம குர்ஆனை அதே மேட்ச் பண்ணும்போது இதுல இருக்கிற எவ்வளவோ வரலாற்று செய்திகள் அதுல மாற்றப்பட்டு இருக்குது. அப்ப பைபிள்ல இருக்கிற அவங்களுடைய வேதங்கள்ல இருக்கிற எல்லா செய்திகளையும் ஏத்துக்கிட்டு மார்க்கமாக அதை ஆக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த வழிகேட்டுல தான் அல்லாஹ் சொல்ற அடிப்படையில் கொண்டு போய் உங்களை சேர்க்கிறான். குர்ஆன் ஹதீஸை தாண்டி நீங்க சிந்திக்கிறனால, வேற வேதங்கள்ல இருக்கிறத உண்மைப்படுத்துறனால, எதை வந்து பொய்யும் புழுகு மூட்டையுமாக பெரிய ஒரு பொய்யினுடைய மிகப்பெரிய உருவமா இருக்கிற பல வேதங்களை வந்து நீங்க உண்மைப்படுத்தக்கூடிய, இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு காரியத்தை தான் நீங்க செய்யறீங்க. இதை யாஜூஜ் மௌஜூஜ் தொடர்பாக அல்லாஹ் வந்து இன்னொரு திருமறை குர்ஆன் வசனத்துல பேசுகிறான். ஹத்தா இதா ஃபுத்திஹத் யாஜூஜ் வ மஅஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்கள் திறந்து விடப்படுகிற பொழுது அவர்கள் ஒவ்வொரு உயரமான பகுதிகளிலிருந்தும் இறங்கி வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல இருந்து என்ன கிடைக்கிற கருத்து என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு உயரமான பகுதியில் அந்த கியாமத்தினால் ஏற்படும் பொழுது சுவரெல்லாம் உடைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேறி சுவரெல்லாம் உடைக்கப்படும் பொழுது அந்த யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பூமியில் பரவுகிற வேளையில ஒவ்வொரு உயரமான பகுதியிலிருந்து அவங்க இறங்கி வருவாங்க. இதுதான் வந்து இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து கிடைக்கின்ற நேரடியான எளிமையான கருத்து. வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன். அவங்க வந்து ஒவ்வொரு உயரமான இடத்துல இருந்து இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுல, இது வந்து உயரமான இடத்தை குறிக்காது. ஏன்னா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் உலகத்துல எல்லா பக்கம் பரவி இருக்கிறாங்க. இது வந்து உயரமான இடத்தை குறிக்காது, உயர்ந்த பதவிகளை தான் குறிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் ஐநா சபையிலிருந்து எல்லா தொழிலிருந்து வர்த்தகத்திலிருந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க தான் எல்லாத்துலயும் டாப்ல இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் தான் டாப்ல இருக்கிறான், விஞ்ஞான வளர்ச்சியிலையும் எல்லாத்துலயும் சரி. வெள்ளைக்காரங்க தான் ஒவ்வொரு பதவிகள்லையும் உயரமான இடத்துல இருந்து நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் குறிக்குது அப்படின்னு இதுக்கு ஒரு மாற்று விளக்கம். குல்லு ஹதம்ங்கிறதுக்கு வந்து உயர்ந்த பதவிகள் அப்படிங்கிற அர்த்தம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன முகாந்திரம் கூட கிடையாது. ஹதப்னா வந்து அதுக்கு நேரடியான அர்த்தம் வந்து அல் அர்துல் முர்தஃபியா, அது வந்து உயர்ந்த ஒரு இடம், உயரமான இடங்கிறத அர்த்தம். பூமியில வந்து உயர்ந்த எது இருக்குதோ இது எல்லாமே அல் அர்துல் முர்தஃபியா, அது எல்லாமே ஹதபு. அப்ப அந்த மாதிரி பகுதியில இருந்து வருவாங்கிறத அந்த குர்ஆன் வசனத்துடைய நேரடியான கருத்து. இப்ப அவங்க வெள்ளைக்காரங்க தான் முடிவு பண்ணியாச்சு, இப்ப உயரமான இடத்துல இருந்து ஒரே இறங்கி வருவாங்கன்னா இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம இதுக்கும் மாற்று விளக்கத்தை கொடுக்கத்தான் பாக்குறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு முந்தைய வசனம், இந்த வசனத்தையும் முந்தைய வசனத்தையும் சேர்த்து இணைச்சு அதுலேயும் ஒரு கருத்து சொல்ல பார்க்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹராமுன் அலா கரியத்தின் அகலக்கனாக அன்னஹும் லா யர்ஜிஊன். நாம் எந்த ஊர் வாசிகளாக இருந்தாலும் சரி அவங்கள அழிச்சிட்டோம்னா அவங்களால மீண்டு வர முடியாது. யாரையும் சரி ஊரில் வாழ்ந்த மக்களை நம்ம அழிக்கணும் முடிவு பண்ணி அழிச்சிட்டோம்னு சொன்னால், ஹலாக்காக்கிட்டோம்னு சொன்னால் அவர்களால் மீண்டு வரவே முடியாது. எது வரைக்கும்? ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஅஜூஜ் வ மஅஜூஜ், யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தார்கள் திறந்து விடப்படுகின்ற வரை, வஹுமின் குல்லி ஹதபின் யன்சிலூன், அவர்கள் ஒவ்வொரு உயரமான பகுதியிலிருந்து இறங்குவாங்க. எது வரைக்கும் வர முடியாதான்? அல்லாஹ் அழிச்சிட்டானா அவங்களால திரும்பி மீண்டு வாழ முடியாது. யஅஜூஜ் மஅஜூஜ் வெளியே கியாமத்து நாள் நடக்கிற வரைக்கும் அவங்களால மீண்டு வர முடியாது. கியாமத்து நாள் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே மீண்டு வர இருக்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியா இந்த 2 வசனத்தை சொல்றான். இந்த வசனத்திலே தங்களுடைய கருத்துக்களை உள்ள திணிக்கிறாங்க. என்னன்னு திணிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ ஹராமுன் அலா கரியத்தின் அஹ்லக்கனாக அன்னஹும் லா யர்ஜிஊன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த கரியத்துங்கிறது குறிப்பிட்ட இஸ்ரேல் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களை குறிக்கும். அந்த கரியத்துங்கிற ஊர் யாரை குறிக்கும் கேட்டால் இஸ்ரேலை தான் குறிக்கும், அங்கே வாழ்ந்த மக்களை தான் குறிக்கும். அல்லாஹ் அவங்களை அழிச்சிட்டு என்ன செஞ்சான்னு கேட்டா அந்த ஊருக்குள்ள போகக்கூடாது ஒரு தடையை போட்டான். எது வரைக்கும்? ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஅஜூஜ் மஅஜூஜ், யஅஜூஜ் மஅஜூஜ் வர வரைக்கும் அந்த ஊருக்குள்ள போகக்கூடாது, அது அவங்களுக்கு ஹராமு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் நாட்டுக்குள்ள யூதர்கள் தான் இருக்கிறாங்க, வேதக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தடைன்னு சொல்லிட்டான். இப்போ எப்படி நுழைஞ்சாங்கன்னு கேட்டா யஅஜூஜ் மஅஜூஜ் வெளியே வந்துட்டாங்க. அதான் ஷரத்து, யஅஜூஜ் மஅஜூஜ் வெளியே வர வரைக்கும் போக முடியாது. அப்போ வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த ஊருக்குள்ள போயிடலாம், இதுதான் ஷரத்து. அதே மாதிரி யஅஜூஜ் மஅஜூஜ் வந்தாச்சு, அவங்களும் போயாச்சு. இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. பொதுப்படையாக இருக்கக்கூடிய இந்த கரியத்துங்கிற வார்த்தை இஸ்ரேல் அப்படிங்கிற குறிப்பிட்ட பகுதி தான் குறிக்குதுன்னு சொல்லி ஒரு குர்ஆன் வசனத்தையாச்சும் உங்களால் காட்ட முடியுமா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கரியத்துங்கிற வார்த்தை இஸ்ரேலை தான் குறிக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தியாச்சும் உங்களால் காட்ட முடியுமா? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். ஏன்னு கேட்டால் குர்ஆன் வசனத்தில் நேரடியாக எளிமையாக சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டால், ஹராமுன் அலா கரியத்தின் அஹ்லக்கனாக, நாம் யாரை அழிச்சாலும் சரி, அல்லாஹ் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாங்க கேட்டால், கரியத்தின்னா இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரையோ இந்த மக்களை தான் அந்த மக்களை தான் அப்படி எல்லாம் குறிப்பிட்டு யாரையும் பற்றியும் பேசவே கிடையாது. யாரை சொல்கிறான்னு கேட்டால் பொதுவாக யாரை அழிச்சாலும் சரி, அல்லாஹ் திருக்குறான்ல பல பேர் அழிச்சிருக்கிறான். ஆது சமுதாய மக்களை ஒரு காற்றை அனுப்பி அவங்களை அழிச்சிருக்கிறான். சமூக சமுதாய மக்களை அவங்களுக்கு இடியை கொடுத்து அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். லூத் நபியுடைய சமுதாயத்தை அந்த ஊரையே புரட்டி போட்டு அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். நூஹ் நபி சமுதாயத்தை தண்ணீரால் நிரப்பி அழிச்சிருக்கிறான். இப்படி பல சமுதாய மக்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க கேட்டா அந்த ஊர்லயே வச்சு அவங்க சோழியை முடிச்சிருக்காங்க. கியாமத் நாள் வரைக்கும் திரும்பி வர முடியாதுங்கிற பொதுவாக கரியத்துக்கிற நக்கீரா என்ற பொதுவான ஒரு பெயர் சொல்ல பத்தி பயன்படுத்தி அல்லாஹ் பேசின வார்த்தையை இவங்க யாரை குறிப்பிடுத்துறாங்க? இது இஸ்ரேல் தான் குறிக்கும். பனு இஸ்ரேல் மக்கள் அழிச்சதை குறித்து இங்கே அல்லாஹ் பேசுறான். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே அல்லாஹ் சொல்றது பொதுவா யார் அழிச்சமோ அவங்கள தான் நம்ம திருப்பி கொண்டு வர மாட்டோம். கியாமத்துல வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் ஒன்று திரட்டோம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஆக மாற்று உலகம் கொடுத்து அவங்களுடைய யூகத்தை திணிக்க அவங்களால செஞ்ச முயற்சியும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைஞ்சிருக்குங்கிறத நம்மளால விளங்க முடியுது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இது முஸ்லிம் அப்படிங்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த செய்தியில தஜ்ஜால் கொல்லப்பட்டதுக்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பிறகு, தஜ்ஜால் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தாரை வெளியேற்றுறான் அப்படிங்கிற தகவல் உள்ளடக்கிய ஒரு செய்தி. முதல்ல யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தாரை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கமாக அல்லாஹ் வஹி செய்தியை கொடுத்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வெளியேற்றிருக்கிறேன், நீங்கள் அவங்களோட போர் செய்ய முடியாது, நீங்கள் தூர் மலைக்கு போங்க அப்படின்னு அது தொடர்பாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படி அல்லாஹ் வஹி அறிவிப்பான்னு கேட்டால், ஹுவ கதாலிக்க இது அவுஹல்லாஹு இலா ஈசா, இந்த தஜ்ஜால் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியை கொடுப்பான். என்ன வஹியை கொடுப்பான்? இன்னி கத அஹ்ரஜ்து இபாதன் லீ, நான் பூமியிலிருந்து சில பேரை வெளியேற்றிருக்கிறேன். எப்படி வெளியேற்றிருக்கிறேன்? லா யதானிலி அஹதிம் பி கித்தாலிஹிம், அவர்களோடு போர் செய்வதற்கு உங்களை யாராலையும் முடியாது. ஒரு சில பேரை வெளியே கொண்டு வந்துட்டேன், யாராலையும் போர் செய்ய முடியாது, சண்டை போட முடியாது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஹர்ரிஸ் இபாதில தூர், தூர் அப்படிங்கிற ஒரு மலையில என்னுடைய அடியார்கள் எல்லாரும் அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட மக்கள் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கும் பொழுது தஜ்ஜால் கொல்லப்பட்டதுக்கு பிறகு யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார் அல்லாஹ் வெளியேற்றிட்டு அப்புறமா வஹி அறிவிச்சு கொடுக்குறான். இந்த மாதிரி வெளியேற்றிட்டேன், நீங்கள் தூர் மலைக்கு போயிருங்க, அவங்க இப்போ உங்களோட போர் செய்வதற்கு வருவாங்க, அவங்களோட போர் செய்யலாம், அவங்க சக்தி கிடையாது, உங்களால் போர் செய்ய முடியாது, தூர் மலைக்கு போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிச்சு சொல்லி காட்டுகிறான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யபஅத்துல்லாஹு யஅஜூஜ வ மஅஜூஜ், அல்லாஹ் யஅஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தாரை அவர்களை நோக்கி அனுப்புகிறான். வஹுமின் குல்லி ஹதபின் யன்சிலூன், குர்ஆன்ல இருக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு உயரமான பகுதியிலிருந்தும் இறங்கி போறாங்க. ஃபயமுர்ரு அவாயிலுஹும் அலா புஹைரத்தி தப்ரியா,
அதில் வந்து அந்த குரூப் போகுது, யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் போகிறாங்க. முதலில் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், தப்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியை கடந்து செல்கிறார்கள். எப்படி கடக்கிறாங்க? யஷ்ரபூன மாஃபிஹா, போகிற வழியில் அந்த தப்ரியாங்கிற ஏரியில் இருக்க தண்ணீர் முழுவதையும் முதலில் போகக்கூடிய கூட்டம் குடிச்சிருது. எந்த அளவுக்கு குடிக்குதான்? எமுர்ரு ஆகிரும், அதில் பின்னாடி வரக்கூடிய இன்னொரு கூட்டம், கடைசி கூட்டம். முதல்ல ஒரு கூட்டம் போய் தப்ரியாங்கிற ஏரியை குடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கூட்டம் ஃபயக்கூலூன லக்கது கான பிஹாதிஹி மர்ரத்தமா, இந்த தப்ரியாங்கிற ஏரியை பார்த்து முதல்ல போன கூட்டம் தண்ணியை குடிச்சிட்டு போயிருச்சு, ஏரியை காலி பண்ணிட்டு போயிருச்சு. எந்த அளவுக்கு காலி பண்ணுச்சான்? கடைசியாக வர கூட்டம் அந்த தப்ரியா ஏரியை பார்த்துட்டு, இந்த ஏரியில் வந்து முற்காலத்தில் தண்ணி இருந்திருக்கும் போல, ஒரு காலத்தில் தண்ணி இருந்திருக்கும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு தண்ணியை ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம முழுமையாக அவர்கள் அருந்தி விடுவார்கள், காலியாக்கிடுவாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தஜ்ஜாலை கொன்னதுக்கு பிறகு யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் மக்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூர்மலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் தூர்மலையை நோக்கி அல்லாஹ் வந்து யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை அனுப்புவான். போகிற வழியில் இந்த தப்ரியாங்கிற ஏரியை வந்து ஒரு கூட்டம் குளிச்சு காலி பண்ணிடும். ரெண்டாவது வர கூட்டம் பார்க்கும் எந்த அளவுக்கு குடிச்சு காலி பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் கூட தண்ணி அதில் இருக்காது அப்படிங்கிற செய்தி வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த செய்தி வந்து யார் யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் இதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாங்க, இன்னைக்கு இருக்கிற வெள்ளக்காரங்க தான் இந்த யாஜூஜ் மஜூஜ் கூட்டம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இருக்குது இந்த செய்தி. ஏன்னு கேட்டா, இதுல வந்து யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் வெளிவந்த உடனே முதல்ல அவங்க தப்ரியாங்கிற ஏரி காலி பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவல் உள்ளடக்கி இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்றாங்க, ஆதாரப்பூர்வமான செய்தி. இப்ப இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது. ஏன்னு கேட்டா, யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் வெளிவந்துட்டுன்னு சொல்லிட்டோம், தப்ரியாங்கிற ஏரி வந்து இன்ன வரைக்கும் அப்படியே தானே இருக்குது, காலி ஆகலையே. அப்படி மிகப்பெரிய இடைஞ்சல் இருக்கிறனால எப்படி எல்லா வசனமும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற வேலையில அதுக்கு மாற்று விளக்கம் சொன்னாங்களோ, குல்லு ஹதப்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்களோ, கரியத்துங்கிறதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்களோ, அதே போன்று இந்த தப்ரியாங்கிற ஏரி சம்பந்தமான செய்தி இவர்களுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கிற காரணத்தினால, ஒரு கற்பனை கருத்துல அவங்க நின்றதன் காரணத்தினால இதுக்கு ஒரு மாற்று விளக்கத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிற வெள்ளக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லா நதி ஏரி எல்லாத்துலயும் வந்து இவங்க ஃபேக்டரி அமைச்சிருக்கிறாங்க. எல்லா நதியும் அவங்க உறிஞ்சத்தானே செய்யறாங்க. தண்ணியை ஃபுல்லாக காலி பண்றது வெள்ளக்காரங்களோட ஃபேக்டரி தானே. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா ஆற்றுலையும் ஏரியிலும் தண்ணி கிடந்துச்சு. இன்னைக்கு போய் பார்த்தா எப்படி பேசிக்கிறோம், இதெல்லாம் ஒரு காலத்தில் தண்ணி இருந்துச்சுப்பா அப்போ நம்ம பேசிக்கத்தானே செய்கிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வெள்ளக்காரங்க வந்து எல்லா ஏரிகளையும் நதிகளையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போ இதைத்தான் இது குறிக்குது. வெள்ளக்காரங்க தான் யாஜூஜ் மஜூஜ் இவன் காலி பண்ண இந்த எல்லா ஏரியை தான் இது குறிக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறாங்க, ஒரு யூகத்தை முன்வைக்கிறாங்க. அறிவா இருந்து சில யூகத்தை முன்வைக்கிறது வந்து தனி விஷயம். அறிவற்ற முட்டாள்தனமான யூகங்கள்ல இது ஒண்ணு. என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் வெளியே வருவாங்க, வந்து முதல்ல செய்யற வேலை குறிப்பிட்ட அந்த தப்ரியாங்கிற ஏரியைத்தான் காலி பண்ணுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிற இந்த தப்ரியாங்கிற ஏரிங்கிற பேரையே மறந்துட்டு ஒட்டு மொத்தமா இது எல்லா ஏரி எல்லா நதியும் குறிக்குங்கிற அடிப்படையில ஒரு முட்டாள்தனமான யூகத்தை தான் முன்வைக்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அலா கரியத்துங்கிறது வந்து அல்லாஹ் வந்து பொதுவா சொன்னான், எந்த ஊரை அழிச்சாலும் அவங்க மௌத்தா போறவங்க வந்து திரும்பி வர முடியாது அல்லாஹ் சொன்னான். அதுக்கு அங்கே போய்கிட்டு இது வந்து இஸ்ரேலை தான் குறிக்குது, இஸ்ரேல் மக்கள் வந்து இஸ்ரேல் நாட்டை தான் குறிக்குது, அதுக்குள்ள போகக்கூடாதுன்னு நல்லா சொல்றான், அவங்களை அழிச்சதை குறித்து தான் பேசுறான்னு பொதுப்படையாக சொல்லப்பட்ட ஒன்றை இவங்க வந்து அதில் ஒரு கருத்தை திணிக்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய கருத்துக்கு ஏற்ற விதமாக இஸ்ரேலுங்கிற குறிப்பிட்ட பேரை அந்த கரியத்துக்கிற பொதுவான பொதுப்படையான பேர் சொல்லோட இணைக்கிற மாதிரி இதில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வந்து குறிப்பிட்டு சொன்ன இந்த தப்ரியாங்கிற ஏரியை பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஏரியும் இது குறிக்கும், எல்லா குளத்தையும் குறிக்கும், எல்லா நதியும் குறிக்கும் சொல்லி இவங்களுடைய வாதத்துக்கு ஏற்ப இவங்களுடைய கொள்கை நிலைநாட்டுவதற்காக ஹதீஸுகளையும் குர்ஆன் வசனத்தையும் வளர்ச்சி யூகத்தை திணிப்பதற்காக வேண்டி குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயத்தை பொதுவாக மாற்றுவாங்க, பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு மாற்றுவாங்க. அப்படிங்கிறத வந்து தெள்ள தெளிவாக நமக்கு விளங்கு. அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இவங்கெல்லாம் போய் ஒரு வழியா தூர் மலையை அடைஞ்சிடறாங்க. இப்போ யுஹ்ஸரு நபியுல்லா ஈசா வா ஸஹாபுஹு, அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தோழர்கள் அந்த மற்ற மக்கள் எல்லாருமே முற்றுகையிடப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா யக்கூன ரஅசு ஸௌரி, அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னா, எந்த அளவுக்கு முற்றுகை நீடிக்கும்னா, ஒரு மாட்டுடைய மண்டை வந்து தலை வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டா, அஹதிஹிம் ஹைரம் மின் மீஅத் தீனார் இல்ல அஹதிக்குமுல் யௌம், முற்றுகை நீடிச்சுக்கிட்டே போய் பொருளாதாரம்லாம் காலியா போய் சாப்பாடுலாம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு மாட்டுடைய தலையை 100 தீனார் கொடுத்து வாங்கினாலும் வாங்கிக்கிறோம். ஒரு ஆளு 100 தங்க காசை கொடுத்து ஒரு மாட்டுத்தலை வேணுமான்னு கேட்டா கூட கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு முற்றுகை ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும். ஏன்னா பொருளாதாரம்லாம் இழந்து உணவுலாம் தண்ணிலாம் தீர்ந்து போச்சுன்னா உணவு கொஞ்சம் இருந்தால் கூட கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த உணவு வாங்கி சாப்பிட தான் பார்ப்பான். அப்போ அந்த அளவுக்கு முற்றுகை ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்படி நீடிச்சுட்டு இருக்கும் பொழுது ஃபயரபு நபியுல்லா ஈசா ஸஹாபுஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. இறைவா இப்படி இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வார்கள். செஞ்ச உடனே அல்லாஹ் செய்கிற வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன செய்வான் அல்லாஹ்,
ஃபயுர்சிலுல்லாஹு அலைஹிமுன் நகஃப ஃபி ரிகாபிஹிம். அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா அவர்களுடைய பிடரியில வந்து ஒரு புழுவை ஏற்படுத்துவான். புழுவை கொடுத்து ஒரு நோய் மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி என்ன செய்வான்னு கேட்டா அவங்கெல்லாம் அழிஞ்சு போவாங்க. எப்படி அழிவாங்க? ஒரு ஆளுடைய மௌத்து உயிர் எப்படி போகுமோ அது மாதிரி ஒட்டுமொத்த பேர் மௌத்தா போயிடுவாங்க. ஒரு ஆள் மௌத்தா போய் எப்படி கீழே விழுவாரோ அது போன்று ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரே அடியாக மௌத்தா போயிடும். இதுதான் ரசூலா சொல்லக்கூடிய ஹதீஸ். எப்படி மௌத்தா போவாங்களாம்? ஒட்டுமொத்தமா ஒரே அடியா எல்லாருமே ஒரே நேரத்தில் மௌத்தா போயிடுவாங்க. சொன்ன உடனே அதுக்கடுத்து ரசூலா சொல்றாங்க தொடர்ந்து, சும்ம யஹ்பித்து நபியுல்லா ஈசா வா அஸ்ஹாபுஹு, பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் இல்ல அர்த் பூமியின் பக்கமாக இறங்கி வருவார்கள். மலை மேல இருந்தாச்சு, முற்றுகையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் அழிக்கப்பட்டாச்சு. இப்ப மேல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவருடைய தோழர்களும் இறங்கி வராங்க. இறங்கி வந்தா ஃபலா யஜிதுன ஃபில் அர்தி மௌதிஅ ஷிப்ரின், பூமியில வந்து ஒரு ஜான் அளவுக்கு கூட இடம் கிடைக்காது. ஏன்? இல்லா மலாஹு ஜஹ்முஹும் வ நத்னுஹும், அவருடைய உடலாலும் அவருடைய நாற்றத்தாலும் பூமி வந்து நிறைஞ்சு போய் கிடக்கும். அந்த இடம் ஃபுல்லா நிறைஞ்சு போய் கிடக்கும். அவங்களால ஒரு ஜான் அளவுக்கு கூட அந்த இடத்தை பார்க்க முடியாது. இறங்கி மலையில இருந்து வர ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் ஒரு ஜான் அளவுக்கு கூட இடம் இல்லாம இவருடைய உடல்கள்லாம் செதறி நாற்றம் எடுத்து கிடக்கும். இப்படி கிடக்கிற நேரத்துல அடுத்து சொல்றாங்க ரசூலா ஃபயர்கபு நபியுல்லா ஈசா அஸ்ஹாபு இல்லல்லா, ஏற்கனவே பிரார்த்தனை செஞ்ச மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்களும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்ப வந்து நபிகளா சொன்னாங்க ஃபயுர்சிலுல்லாஹு தைரா, அல்லாஹ் வந்து ஒரு பறவையை அனுப்புவான். அந்த பறவை எப்படி இருக்குமா? கானாக்கில் புஹ்த், அந்த பறவை வந்து ஒட்டகத்தினுடைய கழுத்தை போன்று இருக்கும். இது கியாமத்தினால வரக்கூடிய ஒரு பறவை. இது வந்து ஒட்டகத்தோட கழுத்து மாதிரி ஒரு பறவை அல்லாஹ் அனுப்பிச்சு ஃபதஹ்மிலுஹும் வ தத்ரஹுஹும் ஹைஸு ஷா அல்லாஹ், அந்த பறவை வந்து என்ன செய்யும் கேட்டா அந்த உடல் எல்லாத்தையும் கொத்தி எடுத்துட்டு போய் அல்லாஹ் நாடிய விதத்துல அது தூக்கி வீசிரும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. எல்லாத்தையும் தூக்கி வீசியாச்சு, அவங்களுடைய பிணம் எல்லாம் எல்லா பக்கம் போயாச்சு. இப்ப சும்ம யுர்சிலுல்லாஹு மத்ரா, பிறகு அல்லாஹ் வந்து மலையை அனுப்புவான். மலை எப்படி இருக்குமா? லா யக்கும் மின்ஹு பைத்து மதரின் வலா வபரின், அந்த மலை வந்து ஒரு குடிசை கோபுரம் எதையுமே விட்டு வைக்காம உலகம் முழுக்க பூமி முழுக்க அடிச்சு ஊத்தும். அந்த மலை எல்லாம் ஒரு இடத்த கூட நினைக்காம அந்த மலை விடாதான். மலை அவ்வளவு பெரிய மலை அல்லாஹ் இறக்கிட்டு ஃபயக்ஸிலுல் அர்த ஹத்தா யத்ருகுஹா கஸலஃபதி, அந்த மழை பேஞ்சு பேஞ்சு எல்லா இடத்தையும் அந்த ஒரு குடிசை கோபுரங்கள் எல்லாமே நனைஞ்சு போனதுக்கு அப்புறம் மழை வந்து எந்த அளவுக்கு பெய்யும் ரசூலா சொல்றாங்கன்னா கடைசியில மழை முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பூமியை அப்படியே கண்ணாடி போன்று இருக்கும். பூமியை கண்ணாடி மாதிரி விட்டுட்டு தான் அந்த மழை விடும்னு ரசூலா சொல்லி காட்டுறாங்க. பிறகு அல்லாஹ் சொல்லுவானா சும்மா யுகாலில் அருதி அன்பித்தி சமரத்திக் வருத்தி பரக்கத்திக், அல்லாஹ் சொல்லுவா பூமியை பார்த்து, பூமியே உன்னுடைய காய் கனிகள் எல்லாம் வெளியே கொண்டு வா, உன்னுடைய விளைச்சல் எல்லாம் மக்களுக்கு கொடு, உன்னுடைய பரக்கத்து உன்னுடைய அபிவிருத்திய மக்களுக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அபிவிருத்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா ரசூலா சொல்றாங்க ஃபயோமையின் தாக்குலி இசாபத்த மினர் ருமானத்தி, அந்த நேரத்துல வந்து ஒரு மாதுளம்பழத்தை ஒரு கூட்டமே சாப்பிடும். வயஸ்ததில்லு பி கிஹ்ஃபிஹா, மாதுளம்பழத்து பழத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி போடுவோம்ல தோல், நம்ம சாப்பிட்டு கீழே தோலை தூக்கி போட்டால் அந்த தோல் காஞ்சு அது ஓடு மாதிரி இருக்கும். அந்த மாதுளம்பழம் கியாமத்தினால அல்லாஹ் வெளிப்படுத்தினால அபிவிருத்தியோடு பூமி வெளிப்படுத்துற அந்த மாதுளம்பழத்தை பார்த்தா ஒரு மாதுளம்பழத்தை ஒரு பெரும் கூட்டம் மக்கள் கூட்டமே சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டு அந்த தோல்ல இன்னொரு கூட்டம் நிழலுக்கு உட்காருமா. கீழே தூக்கி போற சின்ன தோல் இருக்குல்ல, அந்த கியாமத்தினால எப்படி ஆகுன்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு தோலாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு கூட்டமே வந்து நிழலுக்காக அமருவார்கள் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க இந்த அளவுக்கு பரக்குதுன்னு பாருங்க. யுபாரக்கு ஃபிர் ரிஸ்லி, அடுத்து வந்து பாலிலே பறக்கத் செய்யப்படும். எப்படி மாதிரியில செய்யப்பட்டுச்சு அது மாதிரி பால்ல வந்து அல்லாஹ் பறக்கத்து செய்யறான். எந்த அளவுக்கு செய்வான்னு கேட்டா ஹத்தா அன்ன லிக்க ஹத்த மினல் இபில், ஒரு ஒட்டகத்திலிருந்து கறக்கப்படுகிற ஒரு பால் ல தக்ஃபில் ஃபிஆ மினன் நாஸ், மக்கள்ல இருந்து ஒரு பெரும் கூட்டத்துக்கே போதுமானதா இருக்குமா. வலிக்க ஹத்த மினல் பக்கர், ஒரு மாட்டிலிருந்து கறக்கப்படுகிற பால் ல தக்ஃபில் கபீரத்த மினன் நாஸ், மக்கள்கிட்ட இருந்து ஒரு கோத்திரத்துக்கு போதுமானதா இருக்கும். இப்படி ஒரு கோத்திரமே சாப்பிடுற அளவுக்கு ஒரு மாட்டுல இருந்து அந்த பால் வரும் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க எந்த அளவுக்கு பறக்கத்துன்னு கேட்டா வலிக்க மினல் கனம், ஆட்டிலிருந்து கறக்கப்படுகிற பால் ல தக்ஃபில் ஃபஹித மினன் நாஸ், மக்கள்ல இருந்து ஒரு குடும்பத்துக்கு போதுமானதா இருக்கும். இப்ப பைனாகும் கதாலிக்க, இப்படி நடந்துகிட்டு இருக்க வேலையில இப்படியே இருக்குமா, மக்கள் எல்லாம் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கிற வேலையில இப்படி இருக்கிற வேலையில இது பாசல்லாஹ் ரீஹன் தையிபத்தன், அல்லாஹ் வந்து தூய்மையான ஒரு காற்றை அனுப்புவான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற வேலையில யாஜுமோஜுலாம் போயாச்சு, எல்லாம் அழிக்கப்பட்டாச்சு, தஜ்ஜால்லாம் அழிக்கப்பட்டாச்சு. தூய்மையான காற்று என்ன செய்யும் கேட்டா ஃபதஅஹுதுஹும் தஹ்த ஆபாத்திஹிம் ஃபதக்பில் ரூஹ குல்லி முஃமினின், இந்த காற்று என்ன செய்யும் கேட்டா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று எல்லா மூமின்களுடைய உயிரையும், தூய்மையான காற்று தான் குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுடைய மூமினான எல்லா நல்லவர்களுடைய உயிர்களை வந்து இந்த தூய்மையான காற்று வந்து கைப்பற்றும். பிறகு எபுகா ஷிராருன் நாஸ்
பிறகு மக்கள்லயே கெட்டவங்க மட்டும் மிஞ்சி இருப்பாங்க. தூய்மையான காத்து கெட்டவங்களை அழிக்காது, நல்லவங்களை மட்டும் இந்த அழிச்சிட்டு போயிருமா. நல்லவங்க மௌத்தா போனதுக்கு அப்புறம் கெட்டவங்களை மட்டும் மிச்சம் வச்சிருப்பான். அலையும் தக்குமுசா, இவர்களை வச்சிருந்துதான் அல்லாஹ் வந்து கியாமத்தினால ஏற்படுத்துவான் ரசூலா சொல்றாங்க. கெட்டவங்க இருக்கிற நிலையில தான் கியாமத்தினால் வரும், நல்லவங்க இருக்கிற நிலையில தான் கியாமத்தினால் வரும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய செய்தி முஸ்லிமில் ஒரு நீண்ட செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இது வந்து யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக நபியா சொன்ன ஒரு நீண்ட நடிக ஒரு தகவல். கியாமத்தினால தான் வெளி வருவாங்கிறது இந்த செய்தியிலிருந்து விளங்குது. இவங்க எல்லாரும் ஒரே அடியாக அழிக்கப்படுவாங்க, ஒரு ஆளு பின்னாடி ஒரு ஆளு. இன்னைக்கு மனிதர்கள் மௌத்தா போற மாதிரி இவங்க மௌத்து இருக்காது, எல்லாருமே ஒரே அடியா மௌத்தா போயிடுவாங்க. இவங்களுடைய மௌத்து வந்து கொடூரமா இருக்கும். ஒரு நபி வந்ததுக்கு அப்புறம் கூட ஏத்துக்கிறாம இவங்களுடைய எதிர்ப்பு பலமாக இருக்கும், முற்றுகை பலமாக இருக்கும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக இன்னொரு ஒரு செய்தியில குறிப்பிட்டு காட்டுறாங்க. அது வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. இப்போ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ் நரகத்துக்குன்னு போகக்கூடிய கூட்டத்தை வந்து செலக்ட் பண்ண சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து ரசூல்லா குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதில் ரசூல்லா சொல்லுற வேளையில் உங்களில் ஒரு ஆள்னா யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரில் வந்து 999 பேர் வந்து நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரசூல்லா குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த வார்த்தையில ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. கேள்வியை பார்த்துட்டு முதல்ல அந்த ஹதீஸ்குள்ளே போனால் தெரியும். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து நம்மள ஒரு ஆள் அப்படின்னா யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரில் 999 பேர். அப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ 700 கோடி பேர்னா அதை அப்படியே 1000ஆல் பெருக்கி பார்த்தோம்னா 7 லட்சம் கோடிக்கு மேலே போகுமே. இப்போ இவ்வளோ பேரை எப்படி அடைச்சி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. முதல்ல இந்த செய்தியை பார்த்தோம்னா இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, யக்குலுல்லா அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுவானா நாளைக்கு மறுமை நாளில், யா ஆதம் ஆதமே அப்படின்னு வந்து அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அழைப்பான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், லப்பைக்க ரப்பனா ஒ சஅதைக்க, இறைவா இந்த வந்துட்டேன், அவனை கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப. அடுத்து ஃபயுனாதா பி சௌத்தின், ஒரு சத்தம் ஒன்று கேட்குமாம். எப்படி சத்தம் கேட்கும்? இன்னல்லாஹ் யஅமுருக்க அன் துஹ்ரிஜ் மின் ذُرِّيَّتِكَ பஅஸன் இலன்னார், உன்னுடைய வழித்தோன்றர்கள் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றர்கள் ஒட்டுமொத்த வழித்தோன்றர்கள் இருந்து நரகத்துக்குன்னு போகக்கூடிய கூட்டத்தை வந்து நீங்கள் வந்து பிரித்து எடுங்க, செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். அப்படி சொல்லி காட்டுற வேலையில் அவங்க கேட்பாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி, யா ரப்பி ஒமா பஅஸுன்னார், நரகத்துக்குன்னு போகிற கூட்டம்னா அது எது, எவ்வளவு, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அல்லாஹ் கிட்ட. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, மின் குல்லி அல்ஃபின், ஒவ்வொரு 1000 பேர்ல இருந்தும் 1000 பிரித்து இறைவன் சொல்கிறான், ஒவ்வொரு 1000 பேர்ல இருந்தும் 999 பேரை நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டமாக நீங்க செலக்ட் பண்ணி வெளியெடுங்க. இப்ப இது வந்து சஹாபாக்களுக்கு ரொம்ப கடுமையாக தெரிகிறது, கவலைப்படுறாங்க. ஃபஷக்கதாலிக அலன்னாஸ், இது மக்களுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா தகய்யரத் உஜுஹுகும், அவருடைய முகங்கள் எல்லாம் அப்படியே நிறம் மாறி இருந்தது. இப்ப 1000ல் 1 நீங்க சொர்க்கவாசியில கணக்கு பண்ணா நம்முடைய சமூகம் சொர்க்கத்துல ரொம்ப அற்பமாக போயிருவாங்க அப்படிங்கிற கவலையோட ரசூல்லா கிட்ட வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை யார் தான் அந்த ஒரு ஆளு அப்படி கேட்கறாங்க. அப்ப ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க, நம்பிக்கை கொண்டு உண்மையிலேயே மூமினா இருக்கிற எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவீங்க. அவ எல்லாருமே சொர்க்கத்துக்கு போற வேலையில இப்ப அல்லாஹ்வுடைய கணக்கு என்ன, 1க்கு 999 பேர் போகணும், நரகத்துக்கு போகணும், ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போகணும். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இங்கு நம்பிக்கை கொண்ட உண்மையான மூமினாக இருக்கக்கூடிய என்னுடைய உம்மத்தை வந்து எல்லாருமே சொர்க்கத்துக்கு போத்தான் போறீங்க. இதுல வந்து 999 அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி அந்த 1000 கணக்கை கொண்டு வரதுக்காகத்தான் மொத்தமா நரகத்துக்கு போற எல்லா யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரையும் சேர்த்து தான் அல்லாஹ் இந்த எண்ணிக்கையை வந்து பரிபூர்ணப்படுத்துறான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஏன் அல்லாஹ் இப்படி பரிபூர்ணப்படுத்துறான்னு கேட்டா, நீங்க வந்து எப்படி இந்த சொர்க்கவாசியா இருப்பீங்கன்னு கேட்டா, எல்லா சமூகத்தோட கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பீங்க. ஆனா இன்னில அர்ஜுன் தக்கூன ருபா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசியில கம்பேர் பண்ணும்போது நீங்க 4ல் 1 இருக்குன்னு ஆசைப்படுற அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒட்டுமொத்த உலகத்தோட கம்பேர் பண்ண போது எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா நம்முடைய சமூகம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அற்பமா தான் இருக்கும். ஆனா சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான் அதிகமாக இருக்கும். அடுத்து சொல்றாங்க ஃபகப்பர்னா, நாங்கெல்லாம் வந்து தக்பீர் சொன்னோம், 4 மடங்குல 1 மடங்கு நம்முடைய மக்கள் தான் சொர்க்கத்துல இருப்பாங்கன்னு சொன்ன உடனே சஹாபாக்களை தக்பீர் சொல்றாங்க. அடுத்து சும்மா கால ரசூலா சொன்னாங்களாம் சுலுசா அஹ்லில் ஜன்னா, ஒட்டுமொத்த சொர்க்கவாசிகள்லையும் 3 மடங்குல 1 மடங்கு யார் இருப்பாங்கன்னு கேட்டா நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான் இருக்கும் அப்படின்னு ரசூல்லா குறிப்பிடுறாங்க. அடுத்து சொல்றாங்க, திரும்பி தக்பீர்கள் சொல்றாங்க சஹாபாக்கள்லாம். சும்மா கால அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, நீங்க வந்து ஷத்ரா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்துல பாதியா இருப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறதாக நபிகள் நாயகம் சொல்றதாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா
நம்முடைய உம்மத்து தான் அதிகமாக இருக்கும். ஒட்டுமொத்த சமூகத்தோட சேர்த்து பார்க்குற வேலையில் நம்முடைய உம்மத்து வந்து ரொம்ப சொற்பமான நபர்கள். சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான நபர்கள் வந்து யார் போகணும்னு கேட்டால் மூமினான நம்பிக்கை கொண்ட இந்த மக்கள் போகிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்படி ஒரு ஸ்பெஷலான ஏற்பாடு செஞ்சுருக்கிறான். மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் இல்லாத அளவிற்கு நம்முடைய சமூகம் மட்டும் அதிகமாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வேண்டிதான் யஜுமோஜ கூட்டத்தார்கள் அந்த ஒரு நிறைய கூட்டம் இருக்குதுல்ல, எல்லா நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தை அள்ளி போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் நம்முடைய மக்களை வந்து அதிகமாக சொர்க்கத்தை அல்லாஹ் நுழைவிக்கிறான். அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கம்பேர் பண்ணி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மக்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி 1,999 கம்பேர் பண்ணி வந்து மிகப்பெரிய கூட்டமாக ஆக்க வேண்டிய அல்லாஹ் ஒரு எண்ணிக்கையை வந்து சேர்த்து சொல்ல கிடையாது. இதில் வந்து முகமதுடைய உம்மத்தை வந்து சொர்க்கத்தை அதிகமாக நுழைவிப்பதற்காகத்தான் இந்த எண்ணிக்கையை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சொர்க்கத்துக்கும் 999 பேர் நரகத்துக்கு போறாங்க அப்படிங்கிற தகவலை ரசூலா சொல்றாங்க. அதோடு சேர்த்து வந்து என்னுடைய உம்மத்து ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் வந்து உண்மையான மூமின்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போறாங்க. அப்போ அந்த 1000ங்கிற எண்ணிக்கையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் முழுமையாக நரகத்துக்கு போகக்கூடிய அந்த யாஜுமோஜு கூட்டத்தாரை போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் ஃபில்லப் பண்ணி இவங்களை வந்து நரகத்துக்கும் இந்த உண்மையான நம்பிக்கை கொண்ட மூமின்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த செய்தியிலிருந்து இது மட்டும் தகவலாக கிடைக்குது. இதில் வந்து எல்லா மனிதர்களையும் 1க்கு 1000 அதை பெருக்கிக்கிறணும். மனுஷன்ல ஒரு ஆள்னா யாஜுமோஜுல வந்து 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பெருக்கிக்கிறதோ கூட்டிக்கிறதோ அதை வந்து அல்லாஹு தாலா இந்த செய்தியில வந்து சொல்லவே கிடையாது. இப்போ வந்து இந்த யாஜுமோஜு கூட்டத்தார்கள் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த கேள்வியில இருந்து சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. முதல் சந்தேகமாக இங்கிட்ட மனிதர்கள் 1 அங்கிட்ட 1000னா கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம வாழ்ற காலகட்டத்தில் ஒரு 700 கோடி பேர் இருக்கிறோம். இதை வந்து அப்படியே 1000ஆல வகுத்தோம்னு பார்த்தா ஒரு 7 லட்சம் கோடி பேர் வரும். அப்ப இவ்வளவு பேரை எப்படி அடைச்சு வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாதகமான ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்கறதுல இருந்தே உங்களுக்கு தெரியலாம். ஏன் துல்கர்னைன் என்ன சொன்னாரு? தடுப்பை கட்டினதுக்கு அப்புறம் இது வந்து என்னோட இறைவன்ட்ட இருந்து ஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி, என் இறைவன்ட்ட இருந்து எனக்கு வந்து அருட்கொடை அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அந்த தடுப்பு எப்படி கட்டப்படுது? அது அல்லாஹ்வுடைய அற்புதத்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியாலும் கட்டப்படுது. எனக்கு அல்லாஹ் கொடுத்ததே போதுன்னு சொல்லி அல்லாஹ் முன்வைத்து அல்லாஹ்வுடைய உதவியால் அந்த தடுப்பு கட்டப்பட்டிருக்கிற நிலையில அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிற ஒரு நிலையில இவங்க கேட்கிற கேள்வி எப்படி இவ்வளவு பேர் எப்படி அடைச்சு வைக்க முடியுமா? அது சாத்தியமான்னு கேட்கறாங்க. எப்படி நினைச்சு கேட்கறாங்கன்னா ஒரு ஜெயில்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அடைச்சு வைக்கலாம், ஒரு 2 கோடி 3 கோடி பேர் ஒரு இடத்துல அடைச்சு வைக்க முடியுமான்னு கேட்கிற மாதிரி மனிதர்களுடைய ஆற்றலை கேட்கிற மாதிரி அல்லாஹ் அடைச்சு வச்சிருக்கிறேன்னு சொன்ன ஒரு இடத்துல இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலையே குறை காணுங்கிற வகையில முன்வைக்கிறாங்க. இது ஒண்ணு. பெருங்கூட்டம் வரும், தபரியா நதியே காலி பண்ணிட்டு போயின்னு சொல்றதுல இருந்தே பெருங்கூட்டம் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய மக்கள் இருந்தாலும் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அதை அடக்கி வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறதுங்கிற வந்து ஒரு யதார்த்தமான இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை கை வைக்கிற விதமாக தான் இது இருக்குது. இன்னொன்னு என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா இப்போ இவ்வளவு பேர் அல்லாஹ் அடைச்சு வைக்கிறான், அது எத்தனை கோடி பேரா இருக்கட்டும், அவ்வளவு பேர் அடைச்சு வைக்கிறான்ல, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு எங்கேருந்து போய்கிட்டு இருக்குது? எப்படி ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தான் துல்கர்னைன் வாழ்ந்திருக்கிறாரு, கிட்டத்தட்ட 1400 வருடம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறான்னு கிடைக்கிறோம். அப்போ 1400 வருஷத்துக்கும் மேலே தான் கண்டிப்பா இருக்கும். இவ்வளவு வருஷமா சாப்பாடு எங்கேருந்து போய்கிட்டு இருக்குது, அவ்வளவு சாப்பாடு எங்கே அவ்வளவு உள்ள கிடைக்குமா இப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளும் கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலை படித்த ஒரு முஸ்லீம் கேட்கிற கேள்வியே கிடையாது. குகைவாசிகள் சம்பந்தமா அல்லாஹ் சொல்றான். இந்த குகைவாசிகள் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாஹ் இவங்களை தூங்க வச்சிடறான். அல்லாஹ் இவங்களை யாருமே போய் பார்க்கல, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, மக்களுடைய ஒரு பார்வை அவங்க பக்கம் விழுகல, அந்த அளவுக்கு மறைத்து வைத்து தூங்க வச்சிடறான். எந்திரிச்சு பார்த்தா கொஞ்ச காலத்துக்கு அவங்க தூங்குற மாதிரி தெரியுது. அப்ப இவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து போச்சு? அந்த கேள்வி அங்கே கேட்க முடியுமா? சாப்பாடு இல்லாமல் எப்படி தூங்க முடியும்? ஒரு மனுஷன் தூங்க முடியுமா? அப்ப உலக யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். உலக விதிக்கு மாற்றமாக நடப்பது எல்லாமே உலக விதிக்கு மாற்றமா இருக்குதான் கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்? அது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆற்றல். எத்தனை வருஷம் எத்தனை கோடி பேரா இருந்தாலும் சரி அவங்களை சாப்பாடு இல்லாமல் அடைச்சு வைக்க அல்லாஹ்வால முடியும். அல்லாஹ்க்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. ஏன்னா உனக்கு உணவு கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்தது அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய ஆற்றலிலேயே அவருடைய குதிரத்திலேயே நீங்க குறை காண்கிற வகையில இந்த கேள்வியை முன்வைக்கிறீங்க. அடுத்து இன்னொரு கேள்வி, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் நரகவாசின்னு சொல்றீங்க, நீங்க 1000னா டோட்டலா நரகத்துக்கு போறான் டேமேஜ்னு சொல்றீங்க. இப்ப இந்த 1000 பேரும் வந்து நரகத்துக்கு போறாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க, தாவா செய்தியே போகாம எப்படி இவ்வளவு பேர் நரகத்துல போட முடியும்? இது அநியாயம் கிடையாதா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. நல்லா பார்த்தா தெரியும், இவங்களுடைய வரலாறை படிச்சா தெரியும், இவங்க என்னமோ உத்தமனா வாழ்ந்து உலகத்துக்கு நல்லது உபதேசம் செஞ்சு வாழ்ந்த குரூப் கிடையாது. துல்கர்னைன் வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டா காலும் யா துல்கர்னைன் இன்ன யாஜூஜ வ மாஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், உலகத்துல குழப்பம் விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கோரிக்கையே. குழப்பம்னா கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் கிடையாது, சுவரை போட்டு தடுக்கிற அளவுக்கு குழப்பம். ஒரு கூட்டமே வந்து ஒரு மன்னர்கிட்ட கோரிக்கை வைக்குதுன்னா சாதாரணமா சும்மா சின்ன சண்டைனா கோரிக்கைலாம் வைக்க மாட்டோம், சண்டை இங்கேயே பார்த்துக்கோ, சின்ன பஞ்சாயத்துல முடிஞ்சு போயிடும்.
அவ்வளோ பெரிய குழப்பம் தாங்க முடியாதனால தான் துல்கர்னைன்ட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களால் தாங்க முடியல, எங்களுக்கு அவங்களுக்கு வந்து தடுப்பை ஏற்படுத்திருங்க, முடியவே முடியல எங்களாலும் சொல்லி தடுப்பை ஏற்படுத்தி ஒரு ஆளை அடைக்கிறாங்கன்னா அல்ல அடைச்சி வச்சு கியாமத்தினால தான் வெளிப்படுத்தணும்னு சொல்றா இருந்தா எவ்வளோ பெரிய குழப்பவாதியா இருந்திருக்கணும், உலகத்தில் எவ்வளோ குழப்பத்தை விளைவிச்சிருக்கணும். இதுவே அவங்க நரகவாசிங்கிறதுக்கு போதுமானது கிடையாது. இன்னும் பாருங்க, கியாமத்தினால எழுந்து வெளியே வராங்க, வந்து இவங்களுடைய ஆட்ட அடங்குனதுலாம் கிடையாது, வந்து திருந்தி இவங்களால அடைச்சி வச்சுட்டானே எல்லாம் அடைச்சி வச்சிருக்கான்னு திருந்தினா வரல. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஈசா நபி எதுக்கு தான் செய்யறான். வெளியே வந்ததுக்கு அப்புறமும் எல்லா மக்களையும் கொள்வதற்காக வேண்டி அவங்க ஆயுதத்தை ஏந்தி சுத்தி முற்றுகையிட்டு தான் நிற்கிறாங்க தூர்மலையை சுத்தி. இங்க கீழே உள்ள ஆள்லாம் கொண்டு முடிச்சுட்டு மேல வானத்தை நோக்கி அம்பெய்து, மேல யாராவது இருப்பான் அவனையும் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி அம்பெய்து அந்த அம்பு ரத்தக்கரையோடு திரும்பி வரும் நபிகளா சொன்னாங்க அந்த ஹதீஸ்ல. அப்ப இதுல இருந்தே தெரியுது அவன் இருக்கும் போதும் குழப்பம் செஞ்சான், அடைச்சு வைக்கப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் மிகப்பெரிய குழப்பத்தை தான் விளைவிக்கணும். இதுவே போதும் இவன் நரகவாசின்னு சொல்றதுக்கு. இன்னும் சொல்றா இருந்தா யாஜூஜ் மௌஜூஜ் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து துல்கர்னைன் வராரு. துல்கர்னைன் வந்து அவர் ஓரிரை கொள்கையில் இருக்கிறாருங்கிறத ஒரு வார்த்தையிலிருந்து தெரியுது. தடுப்பை கட்டிட்டு கூட என்ன சொல்றாரு, இறைவன் இருந்து வந்த அருட்கொடை அப்படிங்கிறாரு, அல்லாஹ் தான் முன்வைக்கிறார், ரப்புன்னு தான் சொல்றாரு. அப்ப அவரும் நேர்வழியில தான் இருக்கிறாரு. வந்த மக்கள் முன்வைக்கிற கோரிக்கையில மக்கள் எல்லாம் நல்லவர்களாக தான் இருக்காங்க. அப்ப உபதேசம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க வந்து நேர்வழிக்கு வரல, இவங்க வந்து அப்பவும் குழப்பம் தான் விளைவிச்சுட்டே இருக்கிறாங்கிறது வந்து இவங்க வந்து ரொம்ப பெரிய குழப்பவாதிகள், இவங்க நேர்வழிக்கு வரலங்கிறத வந்து நமக்கு உணர்த்துகிறது. இதுல இருந்து கேள்வி எழுப்புறது வந்து ரொம்ப ஒரு முட்டாத்தனமான ஒரு வாதம். நரகத்துக்கு போறதுக்கான எல்லா வேலையும் அவன் செய்யறான், ஒரு சமூகத்தையே கொடுமைப்படுத்துறான், கியாமத்தினால எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நபியை எதிர்த்து நிக்கிறாங்கிறத இவங்க நரகத்துல போடுவதற்கு போதுமான ஒண்ணு அல்லாஹ் எந்த விதத்திலையும் அநியாயம் நினைக்க மாட்டானுங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிய வருகிறது. அதே போன்று புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் வந்து இந்த யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 3346வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த செய்தியில வந்து ஜைனப் பின் ஜாஸ் நபிகளாருடைய மனைவி அவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நபிகளார் வராங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல் அலைஹா ஃபஸிஅன், நபிகளார் அவர்கள்ட்ட வந்து பயத்தோடு வந்தாங்க. வந்துட்டு யக்கூல் லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நபிகளார் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க தொடர்ந்து வைலுன் லில் அரபி மின் ஷர்ரின் கத் இக்தரப, ஒரு தீங்கு நெருங்கி விட்டது, அதன் காரணத்தினால அரபுகளுக்கு கேடு உண்டாயிருச்சு அப்படின்னு ரசூலா சொல்லிட்டு அடுத்து தொடர்ச்சியாக சொல்றாங்க ஃபுத்திகள் யௌம் மின் ரதிமி யாஜூஜ் வ மாஜூஜ், இன்னைக்கு வந்து யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த தடுப்பு வந்து மிஸ்லு ஹாதி இந்த அளவுக்கு திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு வஹல்லக பிஸ்பாஹி இப்ஹாமி வல்லதி தலிஹா, ரசூலா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கட்டை விரலையும் அதற்கு அடுத்த விரலையும் இணைத்து நபிகளார் வட்டத்தை போன்று இப்படி காட்டுறாங்க, வட்டம் விட்டு காட்டுறாங்க ரசூலுல்லா. இப்ப இந்த அளவுக்கு யாஜூஜ் மாஜூஜ் அவங்களுடைய தடுப்பு வந்து திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து காலத்து ஜைனப் பின் ஜாஸ் அவனுடைய மனைவி ஜைனப் பின் ஜாஸ் அவங்க கேட்கிறாங்க, ஃபகுல்து நான் சொன்னேன் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே அந்நுஹ்லிகு ஃபீன சாலிஹுன், எங்களை நல்லவங்களா இருக்கிற நிலைமையிலே நாங்க அழிக்கப்பட்டுருவோமா அப்படின்னு நபிகளாருடைய மனைவி கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க காலனாம் இதா கஸ்ருல் ஹுபுசு, தீமை பெருகுன்ற வேலையில நீங்க அழிக்கலாம் படுவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தியில இருந்து ரசூலுல்லாஹ் வந்து கியாமத் நாளுடைய எச்சரிக்கையை செஞ்சு காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கியாமத் நாள் நினைச்சு பயந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க, கியாமத் நாளுடைய நெருக்கம் வந்துருச்சு, அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருடைய தடுப்பு வந்து இந்த அளவுக்கு உடஞ்சிருச்சு, கியாமத் நாளை குறித்து எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபிகளார் எச்சரிக்கை செய்து காட்டினார்கள். இப்ப இந்த செய்தியை பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் யாஜூஜ் மாஜூஜுடைய வருகை வந்து ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டினாங்களே, துல்கர்னைன் அவங்க வந்து இந்த தடுப்பை கட்டிட்டு சொல்லி காட்டாங்க, இதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, அந்த என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி வந்துச்சுன்னா இந்த தடுப்பை வந்து அவன் சுக்குநூறா உடைச்சிருவான் அப்படின்னு சொல்லி காட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு மாற்று விளக்கத்தையும் கொடுத்தாங்க. என்ன பாகத்தினா வந்து கியாமத்தினால குறிக்காது, அது ரசூல்லாவுடைய வருகையை தான் குறிக்கும், ரசூலா வந்துட்டுனா சவர் உடஞ்சிரும் அப்படிங்கிற வாதத்தை சொன்னாங்களே, அந்த வாதத்துக்கெல்லாம் இது ஒட்டுமொத்த மறுப்பாக அமைகிறது இந்த செய்தி. ரசூல்லா வந்து பல காலம் கழிச்சு மதீனாவில் இருக்கிற வேலையிலும் கூட அந்த செவர் ஒன்னும் உடையல, இந்த அளவுக்கு தான் ஓட்ட வந்துச்சுன்னு தான் ரசூலா சொல்றாங்க. டோட்டல் ரசூலா வந்து உடஞ்சிரு சொன்ன எல்லா வாதத்துக்கும் ஒட்டுமொத்தத்துக்கும் பதிலாக நபிகளா சொன்னாங்க செவர்லாம் ஒன்னும் உடையல, இந்த அளவுக்கு ஓட்ட வந்துருச்சு, அதுல திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுவும் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட வந்து கியாமத் நாளுடைய நெருக்கத்தை விளக்குறாங்க சொல்லலாம். ரெண்டு கையை சுட்டி காட்டி இப்படி இருக்கும் நானும் கியாமத் நாளும், நானும் கியாமத் நாள் இப்படி இருக்குமா ரசூலா வந்த உடனே கியாமத் நாள் வந்து அர்த்தம் கிடையாது. நானும் கியாமத் நாள் இப்படி இருக்கிறோம்னா ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம், எச்சரிக்கையா இருந்துக்கிறீங்கன்னு எச்சரிக்கை காட்டின மாதிரி இந்த செவர் உடைக்கப்படும், இந்த தடுப்பு உடைக்கப்படுகிற அந்த நாளுக்காக வேண்டி நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், ஏன்னா இன்னைக்கு இந்த அளவு திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை குறித்து தான் இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. இது நம்மளால வழங்க முடியும். இதை தாண்டி இந்த செய்தியில வந்து யாஜூஜ் மௌஜூஜ் வெளியே வந்துட்டாங்க, இதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரத்தையும் இந்த செய்தி ஏற்படுத்தல, இன்னும் அவங்களுக்கு மறுப்பாக அந்த செய்தி அமையுது. இன்னொரு ஒரு செய்தியில இந்த யாஜூஜ் மௌஜூஜ் அவர்கள் தொடர்பாக சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லயுஹஜ்ஜனல் பைத்து வலயுஅத்தமரன்ன பஅத ஹுரூஜி யாஜூஜ் வ மாஜூஜ்,
யஜூஜ் மௌஜூஜ் அந்த கூட்டம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த காபா ஆலயம் வந்து ஹஜ் செய்யப்படும், உம்ரா செய்யப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன தகவல் கிடைக்குதுன்னு கேட்டா, யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வந்ததுக்கு அப்புறமும் ஹஜ் செய்யப்படும், உம்ரா செய்யப்படும், அவங்க வந்து அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட இயல்பான வாழ்க்கை தான் இருக்கும் அப்படிங்கிற செய்தி வந்து இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்குது. முன்னாடி யஜூஜ் மௌஜூஜ் வந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த ஹதீஸ்ல இருந்தும் சில குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதுலயும் புதிய யூகங்களை உண்டாக்கி ஒரு சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இதுல வந்து என்ன சொல்லப்படுது, யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வந்ததுக்கு அப்புறமும் ஹஜ் உம்ரா நடக்கும் அப்படின்னு இந்த செய்தியில சொல்லப்படுது. அப்ப இன்னொரு செய்தியில முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய செய்தியில யஜூஜ் மௌஜூஜ் வெளியே வரும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட வந்து மக்கள் எல்லாம் போய் எல்லாருமே தூர் மலையில தஞ்சம் புகுந்திருப்பாங்க, சுத்தி வந்து இந்த யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வந்து முற்றுகையிட்டு இருக்கும், அப்படித்தானே இருக்குது. அப்ப அப்படி எல்லாருமே தூர்மலையில இருக்கும்போது எப்படி ஹஜ் உம்ரா நடைபெறும்? யஜூஜ் மௌஜூஜ் வந்ததுக்கு அப்புறம் ஹஜ் உம்ரா நடைபெறாதுல. அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கேட்டா, இப்ப வந்து யஜூஜ் மௌஜூஜ் வெளியே வந்துட்டாங்க, இப்ப பாருங்க ஹஜ் உம்ரா நடக்குதுல, இதைத்தான் இது குறிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ஹதீஸை வளைக்க பாக்குறாங்க. ஆனா உண்மையிலே இந்த ஹதீஸுடைய விளக்கம் அப்படி கிடையாது, ஹதீஸுடைய வெளிப்படையான அர்த்தம் அப்படி கிடையாது, அந்த ஹதீஸுடைய வெளிப்படையான அர்த்தமும் அப்படி கிடையாது. இப்ப என்னத்துல ரசூலுல்லாஹ் ஆடுறாங்கன்னு கேட்டா, அந்த ஹதீஸ்ல என்ன குறிப்பிடப்படுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் யஜூஜ் மௌஜூஜ் அவங்க வந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து தெளிவாக இருக்குது. இதுல என்ன குறிப்பிடப்படுது, யஜூஜ் மௌஜூஜ் அவங்க வந்ததுக்கு அப்புறமும் ஹஜ் உம்ரா நடக்கும்னு குறிப்பிடப்படுது. இந்த செய்தியில எதை சொல்றாங்கன்னு கேட்டா, யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் காபாவுடைய நிலைமை வந்து அப்படியே தான் இருக்கும், அது வந்து ஹஜ் செய்யறதுக்கும் உம்ரா செய்யறதுக்கும் ஏற்றதாக தான் இருக்கும். அவன் உலகம் முழுக்க குழப்பத்தை விளைவிச்சிருந்தாலும், உலகம் முழுக்க எல்லாரையும் அழிச்சாலும் கூட அது காபாவும் அந்த காபாவில் உம்ரா செய்யறதுக்கும் ஹஜ் செய்யறதுக்கும் ஏற்ற வகையில தான் அதனுடைய நிலைமை அப்படியே தான் இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, தூர் மலை மேல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவருடைய தோழர் இருக்கும் பொழுது அந்த கொஞ்ச காலத்துக்கு இவங்க வந்து முற்றுகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அழிக்கப்பட்டதுக்கு பிறகு இயல்பான வாழ்க்கை நடக்கத்தான் செய்யுது. மலையை அனுப்பி கழுவியதுக்கு பிறகு மாதுளம்பழத்துல அல்லாஹ் முளைக்க செய்யறான், பால் எல்லாம் பறக்க செய்யறான், இதெல்லாம் அருந்தி மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் வாழ்றாங்க, நல்லவங்களாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. அந்த இடைப்பட்ட காலத்திலே ஹஜ் செய்யப்படுங்கிறத ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க. எப்படி சொல்ல வராங்கன்னு கேட்டா, ஏதோ நிரந்தர தடை, அப்படியே தூர்மலையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுதும் அவர் தோழர் இருக்கும் பொழுதும் அப்படியே அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவான், அதுக்கப்புறம் ஹஜ் நடக்காது இப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இயல்பான வாழ்க்கை இருக்குது, அதுக்கப்புறம் சில அடையாளங்கள் வந்து அதற்கு பிறகுதான் வந்து இறுதி நாள் ஏற்படும், உலகம் அழிக்கப்படும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஹதீஸ் மூலமாக சொல்ல வருகிறார்கள். இப்ப இதுவரைக்கும் பார்த்தது வந்து யஜூஜ் மௌஜூஜ் தொடர்பாக வரக்கூடிய திருமறை குர்ஆன் வசனங்கள், நபிகளார்ட்ட இருந்து வந்த ஆதாரபூர்வமான நபி மொழிகள், அதோட சேர்த்து என்ன பார்த்திருக்கோம்னு கேட்டா, இந்த குர்ஆன் வசனத்துல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் பல யூகங்களை உள்ள சேர்த்து என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க, அது எந்த வகையில இருந்துச்சு, அந்த யூகங்களுக்கு இந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸ் துளி கூட இடம் தரல அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்ப நம்ம பார்த்தோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீசுகள்ல பலமான ஹதீசுகள், பலவீனமான ஹதீசுகள் ரெண்டு இருக்குது. இந்த பலவீனமான ஹதீசுகள்ல வந்து இது போன்ற யஜூஜ் மௌஜூஜ் தொடர்பான ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அந்த பலவீனமான ஹதீசுகளின் மூலமாகவும் சில பல முடிவுகளை வந்து மக்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஹதீசுகள் மூலமாகவே பாரதூரமான காரியத்தில் மக்கள் தள்ளக்கூடிய முடிவுகளையும் பலவீனமான ஹதீசுகளை வச்சு மக்கள் எடுத்திருக்கிறத பார்க்கணும். அதுல ஒண்ணுதான் என்னன்னு கேட்டா, இந்த யஜூஜ் மௌஜூஜ் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு காதுல போயிட்டு இன்னொரு காது வழியா வெளியில வந்துருவாங்க அப்படிங்கிற செய்திலாம் வந்து ஆதாரப்பூர்வமான செய்தியே கிடையாது. அப்ப ஒரு செய்தியே இல்லை. இது வந்து ஆதாரப்பூர்வமான செய்தியும் கிடையாது, இது ஆழமான நம்பிக்கையாக மக்கள்கிட்ட இருக்குது, இது ஆதாரப்பூர்வமான செய்தியே கிடையாது. அப்ப குள்ளமா இருப்பாங்கிற தகவலே வந்து ஒரு பொய்யான தகவல், இது மக்கள் மத்தியில பெரும்பான்மையாக நம்பப்படுகிறது. அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தியும் வந்து மக்கள்கிட்ட ஓரளவு பரவலாகவும் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான வழிகேட்டில் கொண்டு போய் விடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் இந்த செய்தி வந்து இருக்கிறது. இது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த வெள்ளக்காரங்க தான் யஜூஜ் மௌஜூஜ், யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்கள் வந்து இதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமாக பயன்படுத்தக்கூடிய, பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. இது வந்து சுனன் திர்மிதியிலையும் முஸ்னத் அஹ்மதுலையும் பதிவு செய்யப்படுகிறது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், சாமுன் அபுல் அரப், சாம் என்பவர்கள் வந்து அரபுகளுடைய தந்தை, ஹாம் ஹாம்ங்கிறவங்க வந்து அபுல் ஹபஷ், அவங்க வந்து கருப்பர்களுடைய தந்தை, யாஃபிஸ் யாஃபிஸ்ங்கிறவங்க வந்து அபுல் ரூம், அவங்க வந்து ரோமர்களுடைய தந்தை அப்படிங்கிற செய்தி வந்து திர்மிதியிலே இடம்பெறுகிறது, அகமதுல இடம்பெறுது. அப்ப இந்த மூணு பேருடைய தந்தை யார் யாரு அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. யாஃபிஸுடைய மகனா யாரை குறிப்பிடப்படுதுன்னா ரோம் வாசிகளை குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தியும் வச்சுக்கிறாங்க, இதோடு இன்னொரு ஒரு துணை சான்று செய்தியும் சேர்த்துக்கிறாங்க. அது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, அது முஸ்னதுல் பஸார்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், உலிதலி நூஹ், நூஹுக்கு வந்து சாமுன் வ ஹாமுன் வ யாஃபிஸ், சாமு ஹாம் யாஃபிஸ்ன்னு சொல்லி 3 பிள்ளைகள் பிறந்தன. நூஹுக்கு 3 பிள்ளை மொத்தம். உலித லி சாம், சாம் என்ற பிள்ளைக்கு வந்து அவர்களுக்கு வந்து அரப் வ ஃபாரிஸ்
ரூம் ஹைருஃபிஹிம். சாம் வாசிகளுக்கு வந்து அரபு, பார்சிகள், அப்புறம் ரோமர்கள் அவங்க விஷயத்துல நல்லது இருக்குது. இவர்கள்லாம் வந்து யாருக்கு பிறந்தவங்களாம்? சாம் அப்படிங்கிற பிள்ளைக்கு, நூஹுடைய பிள்ளை சாமுக்கு பிறந்த வழித்தோன்றல்கள். அடுத்து சொல்றாங்க உலிதலி யாஃபிஸ், யாஃபிஸுக்கு வந்து யஜூஜ் வ மஅஜூஜ் வ துர்க் வ சகாலபா, யஜூஜ் மஅஜூஜ் துருக்கிகள் ஆகியவர்கள் வந்து இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தாங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெறுகிறது. அடுத்து வலா ஹைரஃபிஹிம், அவர்கள் விஷயத்தில் எந்த நன்மையும் இல்லை. அடுத்த ரசூலா தொடர்ந்து சொன்னாங்களாம் உலிதலி ஹாம், ஹாம் அவங்களுக்கு வந்து அல் கபித் வல் பர்பர் வ சவுதான், இது மூன்றுமே கருப்பு இனத்தவர்கள். கருப்பு இனத்தவங்கலாம் வந்து ஹாமுக்கு பிறந்தவங்க அப்படின்னு ஒரு நீண்ட செய்தி வந்து முஸ்லிம் பஸார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு செய்தி இணைச்சுதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முதல்ல வந்து அறிவிப்பு வந்து திருமிதியிலையும் அகமதுலையும் இடம்பெற்ற ஒரு அறிவிப்பு. அதுல வந்து மூணு பிள்ளைகளுக்கு வந்து பிறந்த குழந்தைங்க சொல்றாங்க. அதுல யாஃபிஸுக்கு பிறந்த வந்து ரோமர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த அறிவிப்புல வந்து இதுல 3 பிள்ளைங்க, இதுல யாஃபிஸுக்கு பிறந்தது வந்து யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு இருக்கு. இது ரெண்டும் இணைச்சுதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரோமர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ். அதுல ரோமன் குறிப்பிடப்பட்டிருந்துச்சா, இந்த இடத்துல ரோமர்கள் இடத்துல வந்து யாஜூஜ் மாஜூஜ் குறிப்பிடப்பட்டிருக்கா. ரோமர்கள் யாஜூஜ் மாஜூஜ்ங்கிறது வந்து அடிப்படையான பிரதானமான ஆதாரம். ரோமர்கள் தான் வெள்ளையர்கள், அதனால வெள்ளையர்கள் வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமே இதுதான். அப்ப இந்த ரெண்டு அறிவிப்பை நம்ம கொஞ்சம் பார்க்கிற வேளையில, முதல்ல வந்து அந்த திருமீதியிலையும் அகமதுலையும் வந்த வெறும் 3 குழந்தைகள் யார் யாருன்னு சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பும், இப்ப வந்து இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்த இந்த அறிவிப்பு ரெண்டுமே கடுமையான பலவீனமான 2 அறிவிப்புகள். முதல்ல அந்த திருமீதி அகமதுடைய அறிவிப்பு எடுத்து பார்த்தா, அதுல வந்து ஹசன் அல் பஸ்ரி அப்படிங்கிற ஒரு ஆள் இடம்பெறுகிறார். இந்த ஹசன் அல் பஸ்ரி வந்து பல அறிஞர்களால் புகழப்பட்டிருந்தாலும் இவர் வந்து முதல்லிஸ் அப்படிங்கிற வந்து ஒரு குறை சொல்லப்படுகிறார், குற்றம் சொல்லப்படுகிறார். தல்லிஸ்னா வந்து தத்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் கலையில ஒரு வகை இருக்குது. இந்த தத்லீஸ்ங்கிற வேலையை பார்க்கறவங்க வந்து முதல்லிஸ். அப்படி தத்லீஸ்னா என்னன்னு கேட்டா, இப்ப உதாரணத்துக்கு வந்து செய்தியை இட்டு கட்டி அறிவிக்கக்கூடியது, அதாவது இருட்டடிப்பு செஞ்சு அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்படி என்ன இருட்டடிப்பு செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு செய்தி அறிவிக்கிறேன். இப்ப எனக்கு மேல ஹதீஸ்னு ஒரு ஆள் இருக்கிறார், இவர்கிட்ட வந்து நான் சந்திச்சிருக்கிறேன், இவரை கேட்டிருக்கிறேன், இவர்கிட்ட வந்து செய்திகளை வாங்கியிருக்கிறேன். இப்ப இவர் எனக்கு அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் யாருக்கிட்ட இருந்து கேட்டிருக்காருன்னு கேட்டா, இவர் வந்து அப்துல்லா அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து இந்த ஹதீஸ் கேட்டு எனக்கு செய்தி அறிவிக்கிறாரு. இப்ப நான் எப்படி அறிவிக்கணும்? எனக்கு வந்து ஹதீஸ் சொன்னாரு, ஹதீஸுக்கு வந்து அப்துல்லா சொன்னாராம், இப்படித்தான் நான் செய்தி அறிவிக்கணும். இவங்க இந்த முதல்லிஸ் யார் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறாங்களோ இவங்க எப்படி அறிவிப்பாங்கன்னு கேட்டா, எனக்கு வந்து அப்துல்லா வழி அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அறிவிக்கப்படுகிறது என்ற அன் போன்ற 2க்கும் வாய்ப்புள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி அறிவிச்சிருவாங்க செய்தியை. இப்ப இடையில இருந்த ஹதீஸுங்கிற நபரை விட்டுருவாங்க. பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதுக்கு 2க்கும் இடையில இருந்தது யாருமே தெரியாது, அவர் பேர் ஹதீஸும் கூட தெரியாது யாருக்குமே. அப்ப இடையில இருந்த ஒரு சைஹா லைஃபா, அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்ல இஸ்லாத்துக்காக உழைக்கிறவரா, இட்டு கட்டக்கூடியவரா, இந்த எந்த தகவலுமே கிடைக்காதனால தத்லீஸான வேலை யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ இவங்களுக்கு முதல்லிஸ் பட்டம் குத்தி இவங்க அறிவிக்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ளவே படமாட்டார். இது வந்து ஹதீஸ் கலையில ஒரு மிகப்பெரிய ஒரு விதி. இந்த விதி அடிப்படையில் பார்க்கிற வேலையில ஹசன் அல் பஸ்ரி அவங்க வந்து சமூரா அப்படிங்கிற நபித்தோழர்கிட்ட வந்து இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. சமூக அவங்கள்ட்ட இருந்து இந்த ஹசன் அல் பஸ்ரி வந்து நேரடியாக எந்த செய்தியும் கேட்டதே கிடையாது. அவங்க வந்து அதே மாதிரி அன் அப்படிங்கிற 2 பொருள் தரக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறதுனால இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதே ஒரு வேளை ஹத்தசனா அக்பர்னா இப்படிங்கிற வாசகத்தை போட்டு எங்களுக்கு அவர் நேரடியா சொன்னாரு, நாங்க நேரடியா அவரை பார்த்து இப்படி நடந்துக்கிட்டாரு, எங்கள்ட்ட நேரடியா நாங்க அவர்கிட்ட செவியேற்றோம் சமயனா இப்படிங்கிற வார்த்தையை போட்டிருந்தாங்கன்னா இந்த செய்தி ஏற்றிருந்துக்கலாம். ஆனா அவர் போட்டு அறிவிக்கக்கூடிய வார்த்தை அன் அப்படிங்கிறது, இவர் வழியா அப்படி அறிவிக்கப்படுது அப்படின்னு அறிவிக்கிறாரு. இவர்கிட்ட இவர் போய் நேரடியாக கேட்டதே கிடையாதுங்கிறது வந்து வரலாற்று குறிப்பு. ஆக இந்த செய்தி முதல்லிஸான ஆள் இருக்கிற காரணத்தினாலையும் தத்லீஸ் நிகழ்ந்திருப்பதன் காரணத்தினாலையும் இந்த செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது. ஹசன் அல் பஸ்ரி என்ற நபர் வந்து சமுரா கிட்ட இருந்து நேரடியாக ஹதீஸ்களை கேட்டிருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்துல வந்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் வந்து அவங்களுடைய ஃபத்துல் பாரிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க, சமுரா கிட்ட இருந்து சஹாபிட்ட இருந்து ஹசன் அல் பஸ்ரி வந்து செய்திகளை கேட்டுக்கிறாங்களா கேட்கலையா அப்படிங்கிற விஷயத்துல வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இன்னும் யஹ்யா பின் மஈன் அவங்க சொல்றாங்க, லம் யஸ்மைல் ஹசன் மின் சமுரத்த ஷியா, சமுரா அப்படிங்கிற நபித்தோழர்கிட்ட இருந்து இந்த ஹசன் அவங்க வந்து எந்த ஒரு செய்தியும் கேட்டதே கிடையாது. இந்த தாரகுத்னி இமாம், இப்னுல் ஜவுசி இமாம், இப்னுல் ஹஸம் இமாம் போன்ற இமாம்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சமுரா கிட்ட இருந்து செய்தியை கேட்டாரா கேட்கலையா அப்படிங்கிற விஷயத்துல வந்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதாக குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக இந்த ஹசன் அல் பஸ்ரி வந்து சமுரா கிட்ட இருந்து செவியேற்றிருக்கிறாரா செவியேற்கலையா இதுலயே பல கருத்து வேறுபாடு இருக்கிற நிலையில இந்த ஹசன் அல் பஸ்ரிங்கிறவங்க வந்து தத்லீஸ் அப்படிங்கிற குறையினால குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற நிலைமையில சமுரா கிட்ட இருந்து அன் என்கிற சந்தேகத்திற்கிடமான வாசகத்தை போட்டு அறிவிக்கிறனால இது வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இந்த செய்தி இருப்பதன் காரணத்தினால் இந்த செய்தி மறுக்கப்படுகிறது. அப்படி தத்லீஸ்ங்கிற குறை இவர் மேல இருக்கிற காரணத்தினாலும்
இந்த செய்தி வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய செய்தி. ஹதீஸ் கலையில இந்த செய்தி ஏத்துக்கிற மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முஸ்னத் பஸார்ல பதிவு செய்யப்பட்ட அந்த அறிவிப்பு, இந்த யாஃபிஸனோட பிள்ளைகள் வந்து யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு இடம்பெறக்கூடிய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது அதை விட படுபயங்கரமான ஒரு பலவீனமான செய்தி. ஏன்னு கேட்டா இந்த செய்தியில வந்து யசீத் பின் சினான் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இடம்பெறுகிறார். இந்த யசீத் பின் சினானை பத்தி இமாம்கள் சொல்ற வேளையில ஹதீஸ் துறையில மிகப்பெரிய விமர்சகராக இருந்த, நிறைய ஹதீஸ்களை அறிவிச்ச, மக்கள் மத்தியில ஹதீஸ் கலையில ரொம்ப ஈடுபட்ட ஒரு இமாம் அஹமது அவங்க சொல்றாங்க இவர் வந்து லைஃபான ஆளு, பலவீனமான ஆளு. அடுத்து இமாம் நஸை அவங்க இந்த யசீத் பின் சினான் அப்படிங்கிற நபர் வந்து மத்ரூக், இவர் வந்து ஹதீஸ் துறைக்கு தேவைப்படாத, விடப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாங்க. அடுத்து அபுதாவுத் இமாம், தாரகுத்னி இமாம், பெரிய பெரிய இமாம்கள் இவர் வந்து ஹதீஸ் வேலையில வந்து இவர் பலவீனமான ஆளு, இவருடைய அறிவிப்பை ஏத்துக்கிற கூடாதுன்னு ஏராளமான விமர்சனங்கள் இது போக நிறைய இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இந்த ஹதீஸுக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ஹதீஸ வந்து இந்த யசீத் பின் சினான் அவர்கிட்ட இருந்து அவருடைய மகன் முகமது அறிவிக்கிறார். இந்த முகம்மதை பொறுத்த வரைக்கும் இவரும் பெரிய குறை சொல்லப்பட்ட ஒரு நபர். குறிப்பா வந்து இவர் அத்தா வழியா அறிவிச்சா ஹதீஸை ஏத்துக்க கூடாது. முகமது வந்து சொந்த அத்தாவான யசீத் வழியா அறிவிச்சா அந்த ஹதீஸை ஏத்துக்கூடாங்கிறது வந்து ஹதீஸ் கலையில இருக்கக்கூடிய பல இமாம்களால் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குறை. அப்ப இவரும் இந்த ஹதீஸை இருப்பதன் காரணத்தினால ரெண்டு வகையில் இந்த ஹதீஸ் பலவீனம் அடையுது, மிகப்பெரிய பலவீனம் அடைகிறதுனால இந்த ரெண்டு செய்தியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப நூஹுக்கு 3 மகன்கள் இருந்ததாக சொல்லப்படுகிற செய்தி தவறு. இந்த 3 மகன்கள்ல யாஃபிஸுடைய மகன் வந்து யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு சொல்லப்படுகிற செய்தி வந்து மிகவும் பலவீனமான செய்தியாக இருப்பதால் இந்த ரெண்டை வச்சு அமல் செய்ய முடியாது என்பதை கூறிக்கொள்கிறோம். இதன் மூலமாக வந்து வெள்ளையர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு இந்த ஹதீஸ் துளி கூட ஆதாரம் கிடையாது. பலவீனத்திலேயே ரொம்ப தரம் தாழ்ந்த பலவீனமா இருக்குங்கிறது வந்து நமக்கு தெளிவாக வழங்குது. இன்னும் பாத்தீங்கன்னா ரோமர்கள் வந்து யாஃபிஸுடைய பிள்ளைங்க அப்படின்னு அதுல வந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாமுடைய பிள்ளைகள் தான் வந்து யாரும் கேட்டா ரோமர்கள், அரபுகளும் பாரிசுகளும் ரோமர்களும் யாருடைய பிள்ளைனா சாமுடைய பிள்ளைகள். இதுல ஒரு அத்தா பேர் சொல்லப்படுது, இதுல ஒரு அத்தா பேர் சொல்லப்படுது. அப்ப பலவீனத்திலேயே ரொம்ப பலவீனமா வந்தாலும் பலவீனத்துக்குள்ளேயும் இது ரொம்ப குளறுபடி ஏற்படுத்துற வேலையில, முரண்பாடாக இருக்கிற வேலையில இது உறுதியாக இது வந்து நபிகளா சொல்லாத செய்தி, இது பலவீனம் தான் என்பதை மேலும் உறுதிப்படுத்துகிறது. அதை வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளக்காரங்க தான் யாஜூஜ் மாஜூஜ் அப்படிங்கறத சொல்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் இந்த செய்தி நமக்கு தராது அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளலாம். இதே போன்று சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகுமு ஸாஆ, மறுமை நாள் என்பது ஏற்படாது, ஹத்தா துகாத்திலு துர்க்க, நீங்கள் வந்து துருக்கிகளோடு போர் செய்யற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. இந்த துருக்கிகள் எப்படி இருப்பாங்க? சிகாரல் அயுன், இவர்கள் வந்து கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள், கண்கள் சின்னதா இருக்கும். ஹும்ரல் உஜூஹ், அவருடைய முகங்கள் எல்லாம் சிவந்த முகமாக இருக்கும். ஸுல்ஃபல் உனூஃப், அவருடைய மூக்கு வந்து சப்பையா இருக்கும். கண்ண உஜூஹகும் அல் மஜ்ஜானுல் முத்தரக்கா, அவருடைய முகம் எப்படி இருக்கும்னா தோளால் போர்த்தப்பட்ட கேடயத்தை போன்று இருக்கும். அப்புறம் சொல்றா, லா தகுமு ஸாஆ ஹத்தா துகாத்திலு கௌமன் நிஆலுஹும் ஷஅர், முடியால் ஆன, ரோமத்தால் ஆன செருப்புகள் அணிந்திருக்கிற ஒரு கூட்டத்தோட நீங்க போர் செய்யாத வரைக்கும் கியாமத்தால் ஏற்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இதுல சொல்லப்படுற செய்தி என்னன்னு கேட்டா, துருக்கிகளோட நீங்க போர் செய்வீங்க, இது வந்து மறுமை நாள் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு அடையாளம். துருக்கியோட நிலை எப்படின்னு கேட்டா கண்ணு சின்னதா இருக்கும், அவனுடைய மூஞ்சு வந்து சிகப்பாக இருக்கும், அவங்க வந்து மூக்கு சப்பையா இருக்கும், அவனுடைய முகம் வந்து கேடயத்தை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. இப்ப இந்த அடையாளங்கள் சொல்றாங்க. இதுல குறிப்பிடப்படுறவங்க துருக்கிகள். இது ஒரு முன்னறிவிப்பு, கியாமத் நாளுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு அகமதுல இடம்பெறக்கூடிய இன்னொரு செய்தி எடுத்துட்டு வந்து இதோடு சேர்த்து ஒரு கருத்தை சொல்ல பாக்குறாங்க. அகமதுல இடம்பெறக்கூடிய செய்தி, அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்களாம், ஹத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்கள் மத்தியில உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, இன்னக்கும் தக்கூலுன, நீங்க சொல்றீங்க லா அதுவ, இனிமே எதிரியே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. இன்னக்கும் லா தஸாலுன துகாத்திலுன அதுவா, நீங்கள் வந்து இந்த எதிரிகளோடு போரிட்டு கொண்டே இருக்கிற வேலையில ஹத்தா யஅதி யஜூஜ் மஅஜூஜ், அந்த நேரத்துல வந்து அப்பொழுது யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தார்கள் வந்து விடுவார்கள். எதிரிகளோட போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தார்கள் வந்துருவாங்க. எப்படி இருப்பாங்க? இராதுல் உஜூ, அவங்களுடைய முகங்கள்லாம் வந்து அகண்ட முகங்களாக இருக்கும். சிகாருல் உயூன், அவங்களுடைய கண்கள் வந்து சிறிய கண்களாக இருக்கும். ஷுஅபு ஷிஆஃப், அவங்களுடைய முடிகள் வந்து செம்பட்டையாக இருக்கும். மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், அவர்கள் வந்து உயரமான இடத்துல இருந்து இறங்குவாங்க. கண்ண உஜூஹகும் அல் மஜ்ஜானுல் முத்தரக்கா, அவருடைய முகங்களை வந்து கேடயத்தை போன்று இருக்கும். இந்த ஹதீஸை அந்த ஹதீஸை சேர்க்கிறாங்க. எப்படி சேர்க்கிறாங்க? இதுலயும் வந்து சின்ன கண்ணு சொல்லப்படுது. ரெண்டு மட்டும் தான் ஒத்து வருது. சின்ன கண் இதுலயும் சொல்லப்படுது, அதுலயும் சின்ன கண்ணு சொல்லப்படுது. இதுலயும் வந்து மூஞ்சி கேடைய மாதிரி இருக்கும் சொல்லப்படுது, அதுலயும் மூஞ்சி கேடைய மாதிரி சொல்லப்படுது. இது தவிர சில அடையாளங்கள் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த 2 அடையாளம் ஒத்து வருதா? அப்ப அதுல சொல்லப்பட்ட துருக்கிகள் தான்
யாஜூஜ் மாஜூஜ். துருக்கியரோடு போர் செய்வீங்கன்னா அந்த துருக்கியர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ். ரசூலுல்லாஹ்க்கு பிறகு எந்த துருக்கியரோடு போர் செஞ்சாங்களோ அந்த துருக்கியர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ். இவங்க வெளியே வந்துட்டாங்க முன்னாடியே, இப்படிங்கிற வாதத்தை நிலைநாட்ட பாக்குறாங்க. முதல்ல இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா அகமது நம்பக்கூடிய செய்தி வந்து பலவீனமான ஒரு செய்தி. ஏன் பலவீனம்னு கேட்டா, இந்த செய்தியில வந்து இப்னு ஹர்மலா அப்படின்னு ஒரு ஆள் இடம்பெறுகிறார். இவர் தான் வந்து அந்த செய்தியில வரக்கூடிய சஹாபிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர். இந்த இப்னு ஹர்மலா அப்படிங்கிற நபர் வந்து மஜ்ஹூலான ஒரு ஆள். இந்த இப்னு ஹர்மலாவை பொறுத்த வரைக்கும் இவருடைய நிலை குறித்து எந்த தகவலும் கிடைக்கல. இவர் வந்து நல்லவரா கெட்டவரா, இவர் மரணத்தன்மை நல்லா உள்ளவரா இல்ல மரணத்தன்மையில கோளாறு உள்ளவரா, இவர் நீதமானவரா, இவர் வந்து ஹதீஸ் துறையில எப்படி இருக்கக்கூடிய ஆளு அப்படின்னு வந்து இவருடைய நிலை குறித்த எந்த தகவலுமே கிடைக்கல. இப்னு ஹிப்பான் மட்டும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவர் வந்து சிக்கத்தான ஆளு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நல்லவர் நல்ல ஒரு நபர் அப்படின்னு வந்து இப்னு ஹிப்பான் மட்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்னு ஹிப்பானை பொறுத்த வரைக்கும் இவர் மட்டும் சிக்கத்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப இந்த இப்னு ஹர்மலா அப்படிங்கிற நபர் வந்து மஜ்ஹூலுல் ஹால் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற எந்த தகவல் இல்லாதனால, இவருடைய நிலை குறித்து அறியப்படாதனால இவர் வந்து மஜ்ஹூலுல் ஹால் அப்படின்னு ஹதீஸ் கலையில சொல்லப்படுகிறார். இது வந்து ஏராளமான இமாம்கள் கூட இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த இப்னு ஹர்மலா அப்படிங்கிற நபர் இடம்பெறக்கூடிய செய்தி வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த அகமதுல இடம்பெறக்கூடிய குறிப்பிடப்பட்ட இந்த செய்தி வந்து ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்தி. இதை தவிர்த்து அந்த புகார் இடம்பெறக்கூடிய செய்தி, அதாவது துருக்கியரோட நீங்க போர் செய்வீங்க, துருக்கிகள் எப்படி இருப்பாங்க, கண்ணு சிறியதாக இருக்கும், முகங்கள் அகன்றதாக இருக்கும், அந்த செய்தி வந்து ஆதாரப்பூர்வமான செய்தி. யாஜூஜ் மாஜூஜ் குறிப்பிடப்பட்ட அந்த அடையாளங்கள்ல சில அடையாளங்கள் சொல்லப்படுகிற இந்த செய்தி வந்து ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி. அடுத்த பலவீனமான ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஅஜமுல் அவுஸத் தபரானி அந்த நூல்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுல வந்து ஹுதைஃபா பின் யமான் அவங்க வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நீண்ட ஒரு செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த செய்தியில என்ன இடம்பெறுகிறதுனா, ரசூலுல்லாஹ் வந்து யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக சில வர்ணனைகளை சொல்லி காட்டுறாங்க. இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்து ஒவ்வொரு ஆளும் 1000 பேரை பெற்றெடுப்பாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, இவங்க வந்து 3 பிரிவுகளா இருக்கிறாங்க. ஒன்னு வந்து சின்ஃபும் மின்ஹும் அம்சாலுல் அர்ஸி, அதுல ஒரு பிரிவு எப்படி இருக்குன்னு கேட்டா அர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இவர் கேட்கிறாரு, ஒமல் அர்ஸ், அர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஷஜரும் பிஷாமி தூலு ஷஜரா இஷ்ரூன வ மிஅத்து திராஇன் ஃபிஸ்ஸமா. ஷாம்ல இருக்கிற ஒரு மரம், அது எப்படி இருக்குன்னு கேட்டா கிட்டத்தட்ட 120 முழம் வந்து வானத்துல வளர்ந்துருக்கும். 120 முழம் அளவுக்கு வானத்துல வளர்ந்துருக்கும். அந்த முளத்தை போன்று இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, இவங்கள்ட்ட வந்து அது இரும்போ இவங்கள்ட்ட வந்து குதிரையோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தை சொல்றாங்க. வசின்ஃபும் மின்ஹும், அவங்கள இருந்து இன்னொரு கூட்டம் குரூப் எப்படி இருக்குன்னு கேட்டா யஃப்தரிஷு பி உத்னிஹி வ யல்தஹிஃபு பில் உஹ்ரா. ஒரு காதை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா தரையில விரிச்சிட்டு அது மேல படுத்துக்கிட்டு இன்னொரு காதை வச்சு போத்திக்கிடுவாங்க. ஒரு காதை தரையில விரிச்சு அது மேல படுத்துக்கிட்டு இன்னொரு காதை வச்சு போத்துக்கிடுவாங்க. அவங்க லா யமுர்ருன பிஃபீலின் வலா வஹ்ஷின் வலா ஜமலின் வலா ஹின்சிரின் இல்ல அக்கலுஹு. அவங்க வந்து ஏதாவது ஒரு யானையோ அல்லது வனவிலங்கையோ அல்லது ஒட்டகத்தையோ அல்லது பன்றியையோ இவங்க கடந்து போனாங்கன்னா உடனே பிடிச்சி அதை அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. அப்படி ஒரு குரூப் இது. ஒமன் மாத்தமினும் அக்கலுஹு, அவங்களையே ஒரு ஆள் செத்து போனா அந்த பணத்தையும் சாப்பிட்டுருவாங்க. அப்படி ஒரு குரூப். முகத்திமத்தும் பி ஷாமி சாக்கியத்தும் பி ஹுராசான், அவங்க வந்து ஷாம்ல தோன்றி ஹுராசான்ல அவங்களுடைய வீழ்ச்சி இருந்துரும். அப்புறம் தொடர்ச்சியா சொல்றாங்க, யஸ்ரிபூன் அன்ஹார் அல் மஷ்ரிக், அவங்க வந்து கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் அருந்துவார்கள். இப்படின்னு இந்த நடிகை ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியில வந்து யஹ்யா பின் சயீத் அல் அத்தார் இந்த அறிவிப்பாளர் வந்து இந்த செய்தியில இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பாளர். இவரை குறித்து இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. யஹ்யா பின் சயீத் அவர்களை குறித்து இமாம் இப்ராஹிம் பின் யாக்கூப், அடுத்து அபு ஜாஃபர் அல் உக்கைலி இமாம் அவர்களும் சொல்றாங்க, இவர் வந்து முன்கருள் ஹதீஸ், ஹதீஸ் கலையில வந்து ஹதீஸ் துறையில வந்து இவர் வந்து நிராகரிக்கப்பட வேண்டியவர். இந்த அத்தாருங்கிற நபர் வந்து நிராகரிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இனி இப்னு ஹுசைமா இவங்க சொல்லி காட்டுறாங்க, லா யுஹ்தஜு பி ஹதீஸி, அவருடைய ஹதீஸை ஏத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கால தாரகுத்தினி இமாம் வந்து லைஃப், இவர் பலவீனமான நபர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது போன்ற ஏராளமான இமாம்கள் வந்து இவர் பலவீனம், ஹதீஸ்களில் விடப்பட வேண்டியவர், இவருடைய ஹதீஸை வந்து ஏத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பல இமாம்கள் சொல்லி காட்டுவது காரணத்தினால இந்த நபர், இந்த அத்தாருங்கிற நபர் வந்து இந்த செய்தியில் இடம்பெறுகிறார். இந்த செய்தி வந்து மேலும் பலவீனம் அடைகிறது. அதனால இந்த செய்தியை வச்சும் ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இதையும் மக்கள் மத்தியில பரப்பவும் முடியாது. அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து திருமறை குர்ஆன் வசனத்துல இருந்தும் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு கேட்டா, துல்கர்னைன்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் வந்து யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார தடுப்பு போட்டு தடுத்து வச்சிருக்கிறாரு. அவங்க கியாமத்து நாள்ல தான் வெளிவருவாங்கிற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே நபிமொழிகள்ல அவங்க வெளியே வந்து மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் இவங்க முற்றுகையிடுவாங்க. பிறகு வந்து தங்களுடைய பிடரிகள்ல புழுவை சுமந்து அவங்க வந்து மௌத்தாகுவாங்க. அவங்களோட அழிவு அப்படித்தான் இருக்கும். இது வந்து திருமறை குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸுகள்ல இருந்தும் நம்ம பெறக்கூடிய வரலாறு. இதை தவிர்த்து யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்கள் வந்து ஏற்கனவே வெளியே வந்துட்டாங்க,
அவங்க தான் வெள்ளையர்கள், அவங்க தான் மங்கோலியர்கள், அவங்க தான் ரோமர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஆதாரம் கூட குரான்லையும் ஹதீஸ்லையும் கிடையவே கிடையாது. நேரடியாக சொல்லப்பட்ட எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்களால காட்டவே முடியாது. ஆதாரம் இல்லாத இந்த முடிவை வச்சுதான் இவ்வளவு ஆதாரப்பூர்வமான செய்திகளையும் தங்களுடைய யூகத்தின் அடிப்படையினால, அந்த முடிவின் அடிப்படையினால வளைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குரான் ஹதீஸ் இது ரெண்டுல மட்டும் நம்ம நின்றுட்டோம்னு சொன்னா அது எந்த ஒரு வழிகேட்டிலையும் குழப்பத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. குரான் ஹதீஸை தாண்டி நம்முடைய யூகத்தையும் நம்முடைய கற்பனைகளையும் மார்க்கத்தில் சேர்க்கலாமேங்கிற எண்ணத்தை நம்ம முயற்சி செஞ்சோம்னு சொன்னா அதுதான் இவ்வளவு பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் விடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்குது. திருமறை குரானை ஹதீஸை மட்டும் நம்பி பார்த்தா கியாமத் நாளுங்கிறது வந்து அது ஒரு வினோதமாகவும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் யதார்த்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து இந்த குழப்பமும் ஒரு வழிகேடும் நமக்கு ஏற்படாது. இதை தாண்டி இதுல வந்து யூகங்களையும் கற்பனைகளையும் திணிக்கிற வேலையில தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் மக்களை சேர்க்குது. இப்ப அதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கருள் புரிவானாக. வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.